இது பாரதி வாக்கு. பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து வழங்கும் காலங்களில் அவன் வசந்தம் என்கின்ற தொடர் நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். நாம் அழைத்ததன் பேரில் நம்பால் அன்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள வந்திருக்கும் கலைமாமணி திரு GS மணி அவர்களுக்கு உங்களுடைய வளமான கரவொலியால் வரவேற்பு சொல்லுகிறேன். இந்த விழாவின் துவக்கத்தில் ஒரு இனிய நிகழ்ச்சி இருக்கிறது. அதை நம்மோடு இருந்து நடத்தி கொடுக்குமாறு பாரதிய வித்யா பவனின் தலைவர் திரு சபாரத்னம் அவர்களையும் செயலர் திரு ராமசாமி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க சார், வாங்க. வாங்க சார். திரு சபாரத்னம் அவர்களுடைய சபா ஃபவுண்டேஷன் தரப்பில் கண்ணதாசனை கொண்டாடுவோம் என்கின்ற ஒரு அற்புத நிகழ்ச்சி ஜூன் 22ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அன்றைக்கு உணர்வுரை வல்லரசுக்கு கவியரசு என்று நம்முடைய நண்பர் கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் பேசுகிறார்கள். கண்ணதாசனுக்கே பாடல்கள் மறந்திருந்தாலும் முத்தையாவிடம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று நாங்கள் அவரை புகழ்வோம். ஸோ அந்த நிகழ்ச்சியை யாரும் நீங்கள் தவறவிடக்கூடாது. திரு ராமசாமி அவர்களை பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்லிவிட்டு நான் இதில் நுழைகிறேன். டைம் 6 மணி, மாலை 6 மணி. இங்க நீங்க சொல்ல வேணாம் சார், 6:30 5:30 மணிக்கே வந்துடுறாங்களா? அவரவங்க இடமே பிடித்து வைத்திருக்கிறார்கள் இங்கே. இது மாதிரி அண்மையிலே எனக்கு ஒரு புத்தகம் தேவைப்பட்டது. அதற்காக நான் பாரதிய வித்யா பவனுக்கு வந்திருந்த பொழுது அது அலுவல் நேரம் முடிந்து விட்டது. இருந்தும் மிகுந்த சிரமம் மேற்கொண்டு திரு ராமசாமி அவர்கள் கீழே சென்று அந்த புத்தகத்தை எடுத்து கொடுக்குமாறு சொன்னதோடு மட்டுமில்லாமல் அவரும் படியிறங்கி வந்தார். அதற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். கலைமாமணி திரு GS மணி அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தேர்ந்த ரசிகர் என்கின்ற ஒரு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. அதை திரு சபாரத்னம் அவர்களுடைய திருக்கரத்தால் வழங்குவார். வான்முட்டும் நான்மாடக்கூடல் என்று கொண்டாடப்படுகிறது மதுரை. அது தமிழின் தலைநகரம், மாதங்கியின் ராஜாங்கம், ஈசன் விளையாடும் கூடம், கலைகளின் இருப்பிடம், பல துறைகளுக்கும் சிறப்பு செய்த விற்பன்னர்களின் பிறப்பிடம். அப்படிப்பட்டவர்களுள் தனிச்சிறப்பு வாய்ந்த மனிதர் தான் நம் கலைமாமணி மதுரை திரு GS மணி அவர்கள். நிலக்கிழாரும் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலை வாங்கி தருவதை ஒரு வேள்வியாகவே செய்தவருமான திரு MS கோபாலசாமி ஐயர் அவர்களுக்கும் திருமதி சம்பூர்ணம் அவர்களுக்கும் 7வரில் ஒருவராக பிறந்தவர் தான் திரு GS மணி அவர்கள். அவருடைய குடும்பம் 400 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரையில் வேர் கொண்டது. 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பிறந்த மணி மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றவர். பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் பெருமைக்குரிய தங்கப்பதக்கத்தை வென்று அன்று பறந்திருந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் முதன்மை மாணவராக விளங்கியவர். அவ்வை துரசாமி பிள்ளை, பண்டிதமணி திரு கதிரேசன் செட்டியார் போன்றோர் அவருடைய ஆசிரியர்கள். கூடைப்பந்திலிருந்து கிரிக்கெட் மற்றும் ஓட்டப்பந்தயம் வரை பல ஆட்டங்களிலும் பங்கு கொண்ட மிகச்சிறந்த விளையாட்டு வீரர். 1954இல் டெல்லியில் அமெரிக்கன் ட்ரேட் சென்டரில் உயர்ந்த சம்பளத்தில் வேலை பார்த்தவர். 1957இல் தந்தை அழைத்ததற்காக அதை உதறிவிட்டு சோழவந்தானில் விவசாயம் செய்ய போனவர். கல்லூரி நாட்களிலிருந்தே அவருக்கு கவிதையும் கானமும் இணைந்து வர துவங்கின. தாய்மொழியான தெலுங்கிலும் தமிழிலும் வடமொழியிலும் சேர்த்து சுமார் 500 பாடல்களை இயற்றி இருக்கிறார். அவர் பாடிய தென்னவன் இசை உலா என்னும் 44 பாடல்கள் அடங்கிய குறுந்தகடு பிரபலமானது. விரைவில் அவருடைய 144 வடமொழி பாடல்கள் வெளிவர உள்ளன. ஆதிசங்கரின் பஜகோவிந்தம் துதியை
அவர் அழகு தமிழில் ஆக்கியிருக்கிறார். அதை பாராட்டி அவருக்கு ராஜாஜி அவர்கள் கடிதம் எழுதியதுடன் மட்டுமல்லாமல் அவரை நேரில் வரவழைத்து ஆசிகள் வழங்கினார். 1957 தன் தாய்மாமன் மகளான லலிதாவை மணந்தார். மாதங்கி மடியில் பிறந்து சித்தர் குழந்தையானந்தரின் சமாதியில் 2 ஆண்டு காலம் பூஜை புரிந்தவரின் ஆன்மீக பயணம் வியத்தகு முறையில் அமைந்ததில் வியப்பில்லை. ஸ்ரீவித்யா வழிமுறையில் பூர்ண தீட்சை பெற்றவர். யோகதா சத்சங்கத்தின் தலைவராய் விளங்கிய தயாமாவிடம் நேரடி உபதேசம் பெற்றவர். ஷாஜகான்பூர் யோகி ஸ்ரீ ராமச்சந்திராவுடன் இருந்தவர். 20 ஆண்டுகள் புதுக்கோட்டை திரு கோபாலகிருஷ்ண பாகவதருடன் இருந்து நாம சங்கீர்த்தனம் செய்தவர். உறவினர் ஒருவர் கொடுத்த பணி நிமித்தமாக சென்னையில் ஒருவரை சந்திக்க வந்த இடத்தில் திரு MS விஸ்வநாதன் அவர்களின் சந்திப்பு கிடைத்தது. அது ஆழமான நட்பாக மலர்ந்தது. மெல்லிசை மன்னருடன் அவர் இணைந்து பல திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார். இன்றும் மறக்க முடியாத பாடல்கள் பலவற்றில் மணி அவர்களின் முத்திரையை அவருடைய ரசிகர்கள் உணர்ந்து சொல்வார்கள். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அவர் நூற்றுக்கணக்கான கச்சேரிகளும் சிறப்பு நிகழ்ச்சிகளும் வழங்கியுள்ளார். சுவாமி சிவானந்தர் வழங்கிய சங்கீத ஜோதி, கேரளாவில் கிடைத்த காயகரத்னம், தமிழக அரசின் கலைமாமணி உட்பட 25 சிறப்பான விருதுகள் பெற்றார். 83 வயதிலும் சிறிதும் தளர்ச்சியின்றி இசைத்துறையில் அவர் ஆற்றி வரும் பணியும் அவருடைய ஆழமான குரலும் நகைச்சுவையும் பன்மொழி அறிவும் அவருடைய அரிய ரசனையை பறைசாற்றுகின்றன. அவரை போற்றி அவருக்கு தேர்ந்த ரசிகர் என்னும் விருதை வழங்கி சிறப்பிப்பதில் மகிழ்கிறோம். அவருடைய அரும் பணி இன்னும் பல்லாண்டுகள் தொடர வேண்டும் என்று மீனாட்சியை வேண்டுகின்றோம். இப்படிக்கு மா முரளி, சென்னை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன், மே 23. பாடுறது மாத்திரமில்ல, பேசவும் வச்சுட்டான். அன்பு நண்பர்களே, இனி முன்னுரை என்பது தேவையில்லை. ஏனென்றால் பின்னால் நடைபெறுகின்ற நிகழ்வு முன்னாலேயே நடந்துவிட்டது. இருப்பினும் நம்முடைய மிகச்சிறப்பான விருந்தினருக்காக ஒரு வாழ்த்து. உலகம் இன்றும் சுழலுவதெல்லாம் உள் நின்று இயக்கும் இசை அதனாலே. உலகம் இன்றும் சுழலுவதெல்லாம் உள் நின்று இயக்கும் இசை அதனாலே. உள்ளம் இன்னும் துள்ளி மகிழ்வது உன் போல் மனிதர்கள் உள்ளதனாலே. கலகம் செய்வது கவிதை, அமைதியில் கனிய வைப்பதே கானம். கலகம் செய்வது கவிதை, அமைதியில் கனிய வைப்பதே கானம். இரண்டும் கண்ணாய்க் கொண்ட கலைஞர் கோவே, கரம் கூப்பினேன் சிரம் தாழ்த்தினேன். மாதங்கி அவள் மகனே வருக, மதுரை வழங்கிய மணியே வருக. காளையர் நானும் கட்டழகா, மனம் காதலில் தோய்ந்த தனி அழகா. மௌன கடலின் ஆழக்குரல் அழகா, அதில் கரும்பை பிழிந்த கவி அழகா. இரு தோளும் விரிந்த ஆணழகா, சிறு தொய்வும் இல்லாத தூணழகா. உன் சொல்லழகா, பதில் சொல்லழகா, என் சொக்கியின் மூத்த கள்ளழகா. காளையர் நானும் கட்டழகா, மனம் காதலில் தோய்ந்த தனி அழகா. மௌன கடலின் ஆழக்குரல் அழகா,
அதில் கரும்பை பிழிந்த கவி அழகா, இரு தோளும் விரிந்த ஆணழகா, சிறு தொய்வும் இல்லாத தூணழகா, உன் சொல்லழகா பதில் சொல்லழகா, என் சொக்கியின் மூத்த கள்ளழகா, மாதங்கியவள் மகனே வருக, மதுரை வழங்கிய மணியே வருக. 1000 பிறைகள் கண்டாய், இன்னும் 1000 பிறைகள் காண்பாய். 1000 பிறைகள் கண்டாய், இன்னும் 1000 பிறைகள் காண்பாய். உன் ஆழம் அறிவே நம்பிகை மைந்தா, உன் ஆழம் அறிவே நம்பிகை மைந்தா, அடுத்த மடியில் அமர்ந்தது நான் தான். வாயினில் இசையெனும் வைகை பெருகி, வாழ்வினும் கரைக்க வளமை தருக. வாயினில் இசையெனும் வைகை பெருகி, வாழ்வினும் கரைக்க வளமை தருக. வணங்குவதால் நான் வான்வரை உயர்வேன், உன்னை வணங்குவதால் நான் வான்வரை உயர்வேன், வாழ்த்துவதே உன் உயர்வென அறிவேன். மாதங்கியவள் மகனே வருக, மதுரை வழங்கிய மணியே வருக. கரவொலி விண்ணை பிளக்க. அவர் பேசணும், அவர் பாடணும், நாம கேட்கணும் இல்லையா? அவரும் பாடுவார் கூட. ஏன்னா நீங்கள் கேட்க போகிற விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதுட்டு அதுதான் ரமணன் கேட்டுட்டார். இல்லை, ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். சில இடங்களில் அந்த வரிகள்லாம் மறந்துவிட்டு எத்தனை இவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கிறது. 1000 பாட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம் விஸ்வநாதனோட. எந்த பாட்டு என்ன அந்த டியூனில், ஆனால் ஒன்றும் என் வரைக்கும் சொல்கிறேன், அந்த ஒரு டியூன் கூட அநேகமாக மறக்கலை, இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். 57லேருந்து நான் பார்த்துக்கோங்களேன். மாதவன் எங்க என்ன இன்னும் ஞாபகம் இருக்கு, சில வார்த்தைகள் கூட ஞாபகம் இருக்கு. அதாவது கண்ணதாசன் வந்து நீங்கள் எதோ சொல்ல, நீங்கள் முடிச்சுருங்க, நான் அப்புறம் அனுப்பிச்சிக்கிறேன். சரி, இப்போ முதல்ல அவரை நம்ம பேச விடக்கூடாது. அவருக்கு ஒரு நேயர் விருப்பம் ஒன்று வச்சிருக்கேன். அவருடைய அற்புதமான பாடல்கள் எத்தனையோ இருக்கு. அதிலிருந்து ஒரு பாடல் இந்த சபையில் அவர் பாட உங்களோடு உட்கார்ந்து நானும் கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன். நாளை வரும் என்று நம்பலாமா என்று ஒரு பாடல் கேட்டிருக்கீங்களா? நாளை வரும் என்று நம்பலாமா? 6 வாங்க. ஏ Six and a half is 6. No, okay. One question. பேருக்கு இருந்தா போதும். இந்த பாட்டு சுமாராக 45 வருஷத்துக்கு முன்னால் என் மூலமாக வந்தது. ஏன் என் மூலமாக வந்ததுன்னா, இப்போ திருப்பி பார்க்குறப்போ இந்த பாடல்களெல்லாம் சத்தியமாக நான் பாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சில வார்த்தைகள் வருது, சில எக்ஸ்பிரஷன்ஸ், வடமொழியாகட்டும் தமிழாகட்டும் தெலுங்காகட்டும், எப்படி வந்தது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அப்படி ஒன்றும் நான் பெரிய சமஸ்கிருதத்தில் அலங்காரம் பிடிச்சோம்லாம் இல்லை. சாதாரண மாமூல் சமஸ்கிருதங்கள் தெரியும், அது வரைக்கும் தெரியும் எனக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப தெரியாது. ஐ எம் அப்சல்யூட்லி ஆர்டினரி இன் எவ்ரி சென்ஸ் ஆஃப் தி டேர்ம். யூ unnecessarily put me in a high pedestal. I sing because நான் பாடுறேன் அப்படின்னா அது கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நான் பிரமாதமாக சாதகம் பண்ணி அசுர சாதகம் பண்ணி அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி சொல்கிறவா கூட பொய் சொல்கிறாளோன்னு எனக்கு படும். அவளை அப்படி சொல்லி நம்மளை வசதிக்கிறோமோ என்னமோ தெரியல, அப்படி அசுர சாதகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வந்திருக்கான் வீரமணியோட சோமோட பிள்ளை வீரமணி, என் சிஷ்யம் உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட கர்நாடக சங்கீதம் கற்றுக்கத்தான் அவர் வந்தார். இந்த மேடையில் ஏகவச்சனத்தில் பேசப்படாது. என் சிஷ்யனாக இருந்தால் கூட நான் சொன்ன, உன் குரலுக்கு கர்நாடக சங்கீதம் அவ்வளோ அப்பீல் ஆகாது, நீ மெல்லிசை பாடலாம் அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்னா. ஐயோ அதெல்லாம் இல்லை, நீ தனியாக ஒன்று சொல்லித்தர பண்ணு,
பக்தி பாடல்கள் மாதிரி இருக்குது, அதை நீ பாடு, அதுக்கு என்னென்ன உண்டோ இல்லை நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ஐ டெவலப்ட் ஹிம், க்ரூம்டு ஹிம். அதுக்கப்புறம் ஆரம்பித்தா. முதல்ல வந்து வீரமணியோட ரேணுகா தான் பாடிட்டு இருந்தா. இப்போ பாடிட்டு இருக்கா பொண்ணு பேர் என்ன, அனுராதா ஸ்ரீமாவோட அந்த அவரோட அம்மா பாடினா. அதுக்கப்புறம் தெளிவாகிட்டே எல்லாம் வந்து, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப எர்லி டெத். இருந்தாலும் ஐயப்பனுடைய அனுகிரகம் அவருக்கு அப்படி இருந்ததுனால கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லி ஐயப்பனை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போய் விட்ட ஒரு கைங்கரியம் வீரமணி பண்ணது. பரம சந்தோஷம், பரம சந்தோஷம். இன்றைக்கி அவன் பிரதர் சோமு இருக்கார், அவர் போட்ட பாட்டு அது காலம் முள்ளும் கல்லுக்கு மெத்தைங்கிறது. அப்படி ஒரு கவியத்தை உட்காந்துருக்கிறது ட்ரிப்ளிகேனில் யாருக்கும் தெரியுது. எனிவே, இந்த பாட்டு நாளை வரும் என்றே நம்பலாம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சம்பிராப்தே சந்நிகிதே காலை நகினகி ரட்சிசி துக்கரங்கரணேன்னு ஆச்சாரிய சுவாமிகள் சொன்ன இந்த பஜகோவிந்தத்தினுடைய ஒரு லீடு இது. தினயாமின்யவ் சாயம் பிராத்தக சிசிரவசந்தோ புனராயாத்தக காலக கிரீடத்தி கஷ்டத்தி ஆயு சதம். காலம் முன்னோட விளையாடின்னு இருக்கு, கொஞ்சம் கவனிச்சுக்கோ. கார்த்தாலங்கிற உடனே சாயந்தரம் வந்துடுறது, சாயந்தரம்னா கார்த்தாலம் வந்து விடுறது. வெயில் சுட்டரிக்கிறது 45 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்கிறோம்னா பின்னால் பார்த்தாலும் திடீர்னு உடனே குளிர ஆரம்பிச்சு விடுறது கொஞ்சம் காலம். இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்குது. இதில் ப்ரெசிஷன், பர்ஃபெக்ட் ப்ரெசிஷன் நேச்சரில் இருந்துட்டுருக்கு. அந்த தாள கதி அப்படி பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. அதனால் என்னென்ன புரிய மாட்டேங்கிறது. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் லைக் தட். வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், வி கான்ட் காம்ப்ரிஹெண்ட் தி நேச்சர். புரிஞ்சிக்க முடியாது. இப்போ புறப்படுறதுக்கு முன்னால் என் ஃப்ரெண்டு காசியிலேருந்து ஃபோன் பண்ணார், சந்திரன் ஒருத்தர். எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டார். ஹீ இஸ் ஒன்லி 60 years ஓல்ட், பெங்களூரில் ராஜான்னு. குவைட் சடன்லி கொலாப்ஸ்ட். கேட்டால் மேசிவ் ஹார்ட் அட்டாக் சார். இது இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் தி டாக்டர்ஸ். கேட்டுட்டு 1 hour கழிச்சு தான் நான் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன். நான் எதுக்கு சொல்கிறேன் கேட்டால், இந்த மாதிரி பாட்டெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு மென்டல் மேக்கப் வந்து சின்ன வயசுலேயே பகவான் ஏற்பாடு பண்ணி. தட் வாஸ் இன் மை ப்ளூ பிரிண்ட்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதான் சொல்ல முடியும். நானாக மெனக்கட்டு எப்படி பண்ணேன்னு தெரியுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 காயத்ரி பண்ணுவேன் சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே இயற்கை கொடுக்குற அனுகிரகம் தான். வேணுமா கேளு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கணும். அப்படி இந்த எனக்கு எப்போவுமே வந்து இந்த டெல்லியிலலாம் இருந்ததுனால கொஞ்சம் ஹிந்துஸ்தானி மியூசிக்கு ரொம்ப இஷ்டம். அவாட்ட ஏன் அப்படி ஒரு ஆக்கர்ஷணம் எனக்கு வந்ததுன்னு கேட்டேன்னா, ஸ்ருதியில் சேர்ந்து பாடக்கூடியவா இன்னைக்கும். ஸ்ருதியில் சேரலேங்கிறது தெரியும் அவளுக்கு. எந்த சிங்கராக இருந்தாலும் நம்ம பாடுறப்போ ஸ்ருதியில் சேரலைன்னா அவளுக்கு தெரியும். மேற்கொண்டு பாட மாட்டா, சரி பண்ணிட்டு தான் பாடுவாள். சும்மா என்னை பற்றியே பேசிட்டு இருக்காதுங்க சார். சும்மா என்னை பற்றியே பேசிட்டு இருக்காதுங்க. இல்லை 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 ஏன்பா, நான் நமஸ்காரம் பண்ணுற ரமணன் பெயரே வச்சுட்டு இருக்கேன் நீ ஒன்று. ஸோ அதில் ஒரு ஈடுபாடு. அதனால் அங்கே இருக்கிற பெரியவாள்லாம் பேகமக்த சித்தேஸ்வரி தேவி, ரசூலன் பாய், ஓம்கார்நாத் டாகூர் நிறையா. அப்புறம் கவாலியில் நிறைய கவாலி சிங்கிங்லாம் பயமாக இருக்கும், பாட முடியாது நம்மளாலலாம். அப்படிலாம் இருக்குது. நம்ம கர்நாடக சங்கீதம் லட்சத்துலேருந்து கோடி தடவை சொல்கிறேன், கர்நாடக சங்கீதம் ஒஸ்தி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கிட்டக்கே யாராலையும் வர முடியாது. நம்ம தமிழ் தென்னாட்டு கல்ச்சர் உடம்புல இருந்தால் தான் கர்நாடக சங்கீதம் வரும். எந்த ஃபாரினர் எவ்வளோ வருஷம் பண்ணாலும் எல்லாம் ஹிகின்ஸ் எல்லாம் பாடினார், அதெல்லாம் சரி, ரொம்ப நல்லா பாடினார். அதெல்லாம் இருந்தால் கூட அந்த நேட்டிவிட்டி வாஸ் லேக்கிங் இன் சிங்கிங். ஆக மற்ற சங்கீதத்தில் எவ்வளவோ அசாத்தியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸால் தான் தீட்சிதர் கீர்த்தனை முழுக்க விளம்ப காலத்தில் ஸ்லோ டெம்போவில் போட்டார். ஸோ இது சங்கீத பிரவச்சனமாக போய்டும், நான் பாட்டுக்கு போடுறேன், இன்னொன்று சாவாசம் வச்சு போயிடுது. அதனால் சந்திர கவுன்ஸ்னு ஒரு ராகம், அதில் ஒரு ஈடுபாடு எனக்கு. ஹிந்தோளத்துக்கு அடுத்த நிஷாதம் சகமத நீ சனித மக மக சத நீசா ஹிந்தோளம். சகமதனி சகனி சனித மக மத கமக சனி
மாதனேக சா. நாளை வரும் என்றே நம்பலாமா குகன் தாளை பணிந்தருள் பெற வேண்டாமா. நாளை வரும் என்றே நம்பலாமா. வேலை பிடித்த கந்த வேளை மனம் உருகி. வேலை பிடித்த கந்த வேளை மனம் உருகி. காலை மாலை இருவேளை துதிக்காமல் நாளை வரும் என்றே நம்பலாமா. அழகான வாலிபம் அணங்குடனே தீரும். கிழந்து வரும் நேரம் கவலை பல சூழும். திருமுருகல் நாமம் நினைக்க நேரமில்லை. திருமுருகன் நாமம் நினைக்க நேரமில்லை. மறுபிறப்பென்பதோ மனமே மறுபிறப்பென்பது என்றோ தெரியவில்லை. நாளை வரும் என்று போஸ்ட்போன் பண்ணோம்னா, இந்த ஜபத்தை அடுத்த பண்ணல, இந்த தியானத்தை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனோம்னா வராது. கிராண்ட் இது. ஸோ நாளை வராது, இன்று முடிந்தால் தானே. இப்படி ஒரு பாட்டு இருக்கும்போது இந்த இன்றுங்கிறது எப்படி முடியும் இல்லையா? ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம என்ன திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணலாம், வேற என்ன செய்ய முடியும்? கண்ணதாசன் கட்டவிழ்ந்த வெள்ளமென கன்று குட்டி துள்ளலென காதல் என்னும் தேரில் அவன் வந்தான். தன் கவிதையினால் கண்ணனையே கண்டான். கட்டவிழ்ந்த வெள்ளமென கன்று குட்டி துள்ளலென காதல் என்னும் தேரில் அவன் வந்தான். தன் கவிதையினால் கண்ணனையே கண்டான். பட்டவிழ்ந்த வார்த்தையினால் மொட்டவிழ்ந்த மௌனத்தை பலவிதமாய் சொன்ன தமிழ் நேசன். பட்டவிழ்ந்த வார்த்தையினால் மொட்டவிழ்ந்த மௌனத்தை பலவிதமாய் சொன்ன தமிழ் நேசன் நம் பாரதத்தின் பிள்ளை கண்ணதாசன். அப்படி அவரை வாழ்த்தி இப்போ ஐயா கிட்ட நம்ம முதல்ல கேட்க போறது, நீங்க முதல்ல கண்ணதாசனை எப்ப சந்திச்சீங்க? 57 விஸ்வநாதனோட ஜூலை 3rd வீக் நான் சேர்ந்தேன். அதெல்லாம் சொல்லிட்டார் அவர். வெரி ஆக்சிடென்டல். இங்கே சினிமாவுக்கு வரணும், மியூசிக் டைரக்ஷனில் ஒட்டணும், அதெல்லாம் ஏதோ வந்தேன், ஏதோ காரியத்துக்கு வந்தேன். விஸ்வநாதனை பார்த்தேன், அவர் மீட் பண்ணார். அவர் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வாங்கலாம் கூட இருங்களேன், நீங்கள் கர்நாடக சங்கீதம் அது சரி சாயந்தரம் நீங்கள் வரீங்களான்னா நாளை காத்தாலே வரேன் அப்படின்ட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஐ ஜாயின் தி பார்ட்டி. நான் எதிர்பார்த்து வரல. இங்கே அப்போ மெட்ராஸ் அட்ரஸ் கொடுத்து ஆல் இண்டியா ரேடியோவில் பாடினேன் சார். மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் பாடிவிட்டு தி கிராண்ட் பேமெண்ட் ஆஃப் 40 ரூபா வாங்கிட்டு போவேன். எல்லாம் போகணும், சரியாக போகணும், மேலே 15-20 ரூபா ஆகிடும் அந்த காலத்தில். அப்படி வந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் விஸ்வநாதன் அவர்களை பார்த்து அவரோட சேர்ந்துட்டேன். அப்போ அவர் 41 தாச்சி அருணாச்சலம் பிள்ளைத்தரில் இருந்துட்டு இருந்தார். மாடியில் பெரிய பியானோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் 35 சாந்தோம் ஹைரோடுக்கு அப்புறம் தான் போனார். அந்த வீடு வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். 35 சாந்தோம் ஹைரோடில் இருந்துருந்தால் பாக்கி எல்லாம் அவருடைய லக்கெல்லாம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம 8ன்னா நம்ம பயப்படுறோமே, 35 தான் இருந்தார் அவர். மனையங்காத்து சுப்பிரமணியம் விஸ்வநாதன் சார். இந்த சினிமா ஃபீல்டில் வருதுங்கிறது எல்லாரும் அப்படி ஒன்றும் வந்துடுறதில்லை. யாராக இருந்தாலும் சரி தான். யாராக இருந்தாலும், எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, சிவாஜியாக இருந்தாலும் சரி, கண்ணதாசனாக இருந்தாலும் சரி, எம்.எஸ். விஸ்வநாதன் இருந்தாலும் சரி, கே.வி. மகாதேவன் இருந்தால், ஜி ராமநாதன், யாரை வேணால் எடுத்துக்கோங்க. ஆக்டிங்லையும் சரி, எந்த இதுலேயும் சரி, திண்டாடி தெருவில் நின்று தான் வந்திருக்க. யாரும் அப்படி ஒன்றும் வந்துடலை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது ஒரு பெரிய மாயை. அந்த மாயையை கடக்கிறதுக்கு கொஞ்சம் காலமாகுது. கடந்துட்டா தென் யூ ஆர் இன் தி சேஃபஸ்ட் பிளேஸ். எல்லாம் வந்துடும், பாக்கி எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி கண்ணதாசன் அப்படி சுருக்கம் ஒன்றும் வந்துடலை. கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தார். அவர் கவி எழுதிட்டு இருக்கிறப்பவே அவருக்கு முன்னாலே பட்டுக்கோட்டைக்கு நிறைய ஃபிலிம்ஸ்லாம் உண்டு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நிறைய எழுதிட்டு இருந்தார். அப்போ நிறைய பேர் இருந்தால் பாட்டெலாம் எழுதுறதுக்கு. அவரே சொல்லுவார், மாலையிட்ட மங்கையிலேருந்து தான் எனக்கு மார்க்கெட்டை பிடிச்சது, அதுக்கப்புறம் தான் நான் மேலே வந்தேன் அப்படின்னு கண்ணதாசனே சொல்வார். அதாவது 1958 அது.
சரி, ஞாபகம் வந்ததெல்லாம் குறிச்சு நான் மறந்துடுறது. என்னால் அப்போ எழுதினு வந்துட்டேன். நானும் அவர் மாதிரியே அவர் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கா. நான் என்ன பழைய வக்கீல் குமாஸ்தா மாதிரி எழுதிட்டு இருக்கேன். நான் கொஞ்சரமையர் ஞாபகம் வருது. கிருஷ்ண கொஞ்சரமையர். கண்ணதாசன் தான் வந்து விஸ்வநாதன் ராமூர்த்திக்கு மெல்லிசை மன்னர்னு டைட்டில் கொடுத்தது. அண்ணா வாங்க. ஞாபகம் வச்சுக்கோ. அவர் தான் மெல்லிசை மன்னன் அப்படின்னு டைட்டில் கொடுத்தார். வாங்க 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 அண்ணா. அவருடைய ஒரு விஸ்வநாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்ணதாசன் ஒருத்தர் கேட்குறப்போ அவர் சொன்னார். அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் நான். அவனுக்கு தெரியாத இசை, குளோபல் மியூசிக் ஒன்றுமே கிடையாது, எல்லா இசையும் அவனுக்கு தெரியும். அப்படி ஒரு பரிபூர்ணமான ஞானம் உடையவர். அதான் இந்த பட்டத்து ராணின்னு ஒரு பாட்டு. பட்டத்து ராணி, அப்புறம் நீங்கள் தான் பாடினது. ஐயோ, பட்டத்து ராணி. அந்த பாட்டில் வந்து எஜிப்சியன் மியூசிக், எகிப்தியனுடைய சங்கீதத்தை நான் கேட்டேன். தென்றல் வந்து வீசாதோ, தெம்மாங்கு பாடாதோ, தேவர் மகர் கண்களிலே சிந்து கவி பாடாதோ, சிந்து கவி பாடாதோ. அது தமிழ் மண்ணின் வாசம் கேட்டேன். இன்னொரு பாட்டு என்ன, ஏழு ஸ்வரங்களில் எத்தனை ராகம், இதய சுரங்கத்தில் எத்தனை கேள்வி, ஏழு ஸ்வரங்களில் எத்தனை ராகம். இதில் கர்நாடக இசையை கேட்டேன். இப்படி பலதரப்பட்ட இசைகளை விஸ்வநாதன் கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவனை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் வாஸ் இஸ் ஆன்சர். தட் வாஸ் தி எஸ்டிமேட் ஆஃப் கண்ணதாசன் அபவுட் எம்.எஸ். விஸ்வநாதன். கம்பன், ஆண்டாள், ஷேக்ஸ்பியர், டெல்லிசன், என்ன வேர்ட்ஸ் அவெல்லாம் எழுதின அந்த பாமர ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய தமிழில் சொல்லி வைத்தது கண்ணதாசன் அவர்கள் தான். எளிய தமிழ். விஸ்வநாதனை சந்திச்ச உடனே கண்ணதாசனை சந்திச்சிட்டேன்னா இல்லை, ஏன்னா சாரி, விஸ்வநாதனை சந்திச்சுட்டு ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட் டு ஸ்டுடியோ கால் விக்ரம் ஸ்டுடியோஸ், பிஎஸ் ரங்கா விக்ரம் ஸ்டுடியோஸ். அங்கே தான் போனேன். அப்போ அங்கே வந்து அதான் புதையல் முடிஞ்சு ஒரு ஸ்டுடியோ ஒர்க்குன்னு போனது விக்ரம் ஸ்டுடியோவுக்கு தான் போனது. அப்போது அங்கே முதல்ல நான் சந்தித்த கவிஞர் வந்து மருதகாஷி, தஞ்சை ராமையா தாஸ். இவாளை தான் முதல்ல பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிலிம் வர்றப்போ மாலை டைம் மங்கைக்கு முன்னால் ஐ மெட் கண்ணதாசன். இட் வாஸ் இன் 1957 எண்டு. ஏன்னா அப்போவே மாலை டைம் மங்கை வர ஆரம்பிச்சு கொடுத்தோம். 58 மாலை டைம் மங்கை வந்தாச்சு. செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைந்தமிழ் இசையில் பழரசம் கொடுப்பார் பழகிடத்து தருவாள். பாமகரி அந்த பேக்ரவுண்ட் மொத்தம் ஞாபகம் வருது. செந்தமிழ் தேன் மொழியாள், திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே. எத்தனை பாட்டோட மாலையிட்ட மங்கையில். கவிஞர் போக போக கவிஞருடைய பாடல்களும் அது விஸ்வநாதன் ராமூர்த்தி விஸ்வநாதன் அவர்கள் அமைத்த வர்ணமெட்டுகளும் பாடின சுஷீலா சௌந்தரராஜனும் இதெல்லாம் சேர்த்து கேட்குறப்போ பாடலுக்கு முதலிடம் கொடுக்கறதா, இல்லை இசைக்கு முதலிடம் கொடுக்கறதா, இல்லை பாடுற குரலுக்கு கொடுக்கறதா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு ஏற்பட்டிருக்க எல்லா ஜனங்களுக்கும். அப்படி ஒரு கோல்டன் பீரியட் இன் தமிழ்நாடு மியூசிக். நான் ஐயா அவர் வீட்டில் போய் பார்க்கும்பொழுது அந்த அந்த சந்திப்பே வந்து ஒரு நல்ல பதிவாக எழுதலாம். கேட்டால் எழுதுவேன் யாருக்கே. நான் அவ்வளோ மறக்க முடியாத ஒரு மத்தியான பொழுதாக அது அமைந்திருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், கண்ணதாசன் பாட்டு எழுதும்போது நீங்கள் இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேன்ல, அவர் பாட்டு சொல்ல நான் எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அவர் ஆமாம் ஈஸ்வர அம்சம் சார், செவத்தில் எழுதியிருக்கிற படிக்கிறத மாதிரி பாட்டு சொல்கிறாரு. ஆமாம், எவ்வளோ அவர் சொன்ன வார்த்தை, செவத்தில் எழுதியிருக்கிறத படிக்கிற மாதிரி பாட்டு சொல்கிறார் சார். ஒரு இன்சிடென்ட் சொன்னார். அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டேன்னா, மணப்பந்தல்ங்கிற படத்தில் ஹீரோ வந்து அசோகன், வில்லன் இல்லை, அசோகன் ஹீரோவை ஆக்ட் பண்ண படம் அது.
அதில் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுறது. அதில் வெறுத்து போய் நன்னா குடிச்சிட்டு ரோட்டில் வர்றார். அவர் சிச்சுவேஷனை டைரக்டர் சொல்கிறார் கண்ணதாசன் கிட்ட. அவர் தலாணியில் எப்போவுமே மகாவிஷ்ணு மாதிரி தலாணியில் கை வச்சு பிடிச்சுன்னு தான் படுத்துட்டுருப்பார். விஷ்ணு அம்சம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதான் கண்ணன் தான், பேர் தான் தாசன் வச்சுட்டு இருக்கார் அவர். அப்படி படுத்துன சொல்லுங்கள், கையில் சிகரெட் இருக்கு. அவர் சொல்ல சொல்ல வாட் ஐ நவ், நான் என்ன நினைக்கிறேன் கேட்டல, அந்த சிச்சுவேஷனுக்கு உள்ள டீப்பாக போறார் போல் இருக்கு அவர். அவர் கண்ணை பார்த்தாலே யூ கேன் சே ட்ரீமிங் ஐஸும்பா இங்கிலீஷில். இந்த மாதிரி ஒரு கனவு காண்ற கண் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இப்படி இருக்கும், பார்த்தாலாம் தெரியும் கண்ணதாசனுக்கு. நேர்மார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்தாலே நம்ம ரொம்ப திட்டுடுவோம், பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும், முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ சரி அப்புறம் அப்படின்னு அது வராருங்க, குடிச்சிட்டு வராருங்க, இங்கே கார் வருது, அது வருது, இது வருதுன்னு படுது. போலீஸ்காரன் கூட இருக்கா, அதை கூட அப்படின்னு நிறுத்துங்க. போலீஸ்காரனை காமிக்க போகிறீங்களா? ஆமாம், இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, அது காமிக்கிறேன் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறார். சரி மணி நீங்கள் எழுதுங்க. எங்கள் கம்பெனியில் வந்து கண்ணதாசன் பாடல் சொன்னார்னா அது நான் தான் எழுதுவேன். அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. என் பேக்லேயே வந்து 4-5 பென்சில் இருக்கும், ஒரு நோட் புக்கும் இருக்கும், 40 பக்கம் நோட்டு அந்த காலத்தில் 2 அணா அதை வச்சிருப்பேன். அவர் சொல்ல, ஏன்னா எழுந்து போகிறப்ப தபாக்கள் ஊக்கு உடஞ்சி கொடுத்தா அப்போ சீவிண்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ ஸ்பேர் பென்சில் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லுவார் அவர். நிஜமாக சொல்கிறேன்னு, அங்கே இது படித்தார் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ இருக்கிறப்ப படிச்சுட்டே ஒரு மாதிரி இருக்கும். போலீஸ்ன்னு சொல்லிட்டா இல்லையா, சரி காவல் மணி எழுதுறீங்களா, காவல் 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 ஒரு காவல் போட்டேன், அப்புறம் டிட்டோ போட்டாச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதணும். உடலுக்கு உயிர் காவல், உலகுக்கு ஒளி காவல், கடலுக்கு கரை காவல், கண்ணுக்கு இமை காவல் அப்படிங்கிற பாட்டு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டார் பாட்டு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இவர் சொல்லும் போது உங்களால் அந்த இதுக்கு காட்சிக்கு போக முடியுதில்ல. அவர் கண்ணதாசன் சொல்றாரு, இவர் எழுதுறாருங்கிற அந்த பாவனையே நமக்கு கிடைக்குது. அதுதான் மணி சார் பாடி விடுறார் அந்த பாட்டை. அவ்வளோதான். சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எதனால பிடிச்சதுன்னா, சிச்சுவேஷன் ஒரு பக்கம், பாடினது பிபி ஸ்ரீனிவாஸ். உடலுக்கு உயிர் காவல், உலகுக்கு ஒளி காவல், கடலுக்கு கரை காவல், கண்ணுக்கு இமை காவல், கண்ணுக்கு இமை காவல். ஏன் இப்படி பாட முடியுதுன்னு நீங்க கேட்கல. சின்ன நான் தான் பாட்டு வாத்தியாருங்க. விஸ்வநாதன் கம்போஸ் பண்ண நான் தான் சொல்லிக் கொடுக்கணும் ஆர்டிஸ்டுக்கெல்லாம். அது ஒரு பெரிய பெருமை விஸ்வநாதன். மணியை நீங்க அதை பாடு, நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிக் கொடுப்போம், விஸ்வநாதன் ஹார்மோனியம் வச்சுக்கணும். நீ தானே பண்ணியிருக்க, நீஜே சொல்ல அப்படிமே. நீங்க சொல்லுங்க அப்படிமே. மழலை பருவத்தில் தாய் காவல், வளர்ந்து விட்டால் தன் மனம் காவல், இளமையிலே ஒரு துணை காவல், இளமையிலே ஒரு துணை காவல், இழந்து விட்டால் பின் யார் காவல், யார் காவல், உடலுக்கு உயிர் காவல். இதே மாதிரி தான் அர்த்தம். சட்டம் என்றால் வெளிக்காவல், தர்மம் என்றால் அது மனக்காவல், இரண்டும் போன பின் எது காவல், இரண்டும் போன பின் எது காவல், எது காவல், யார் காவல். காதல் முறிந்த பெண்ணுக்கு வாழ்வில் யார் காவல், அவள் மாலை அணிந்த உயிருக்கு
உலகில் யார் காவல், யார் காவல், யார் காவல். பல எப்படி இருக்கு பாருங்க. கண்ணதாசன், விஸ்வநாதன் இந்த காம்பினேஷன் வந்து நேரில் இருந்து பார்த்தவர். அது மட்டும் இல்லை, அதில் நேரு பங்களிப்பு செய்தவர். அது இங்கே இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள், அபிமானிகளுக்குத்தான் தெரியும் எத்தனை பாடல்களில் மணி அவர்களே கலந்திருக்கிறார் என்பது. எம்எஸ்வி இசையமைத்த எத்தனையோ பாடல்களில் மணி அவர்களே கலந்திருக்கிறார் சுவாசமாக என்பது. எல்லாம் விஸ்வநாதன் பண்ணலாம், நான் கூட தான் இருந்திருக்கேன். வெரி குட், யூ ஆர் வெல்கம் டு சே வாட் யூ வாண்ட். ஆனால் இதான் அந்த ரசிகர்களுக்கு அது அழகாகவே தெரியும். முள்ளில் வீழ்ந்து பட்ட கதை முத்தமிழில் சொல்லி நெஞ்சை கொள்ளை கொண்ட வித்தையென்ன சொல்வது. கண்ணதாசன். முள்ளில் வீழ்ந்து பட்ட கதை முத்தமிழில் சொல்லி நெஞ்சை கொள்ளை கொண்ட வித்தை என்ன சொல்வது. அவன் குழந்தை மனத்தை எதுதான் வெல்வது. அது பிள்ளை மனம், வெள்ளை மனம், பித்தன் மனம், சித்தன் மனம், பின்விளைவை அறிந்திடாத பேதை மனம், ஆனால் முன்பின்னை தாண்டி நின்ற ஞான மனம். அது பிள்ளை மனம், வெள்ளை மனம், பித்தன் மனம், சித்தன் மனம், பின்விளைவை அறிந்திடாத பேதை மனம், ஆனால் முன்பின்னை தாண்டி நின்ற ஞான மனம் என்று கண்ணதாசனை நாம் கொண்டாடுகிறோம். இப்போ அடுத்த ஒரு பாட்டு, ஐயாவுக்கு பிடித்த பாடல்கள்னு கேட்டேன். நிறைய இருக்கேன்னாரு. நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு 2-3 பாட்டு அவர் சொல்லலான்ட்டு. அதில் திருவருட்செல்வர் படத்தில் வரக்கூடிய சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்கின்ற பாட்டு எல்லாம் எவரிபடி ஹேஸ் வார்ம்ட் அப் நவ். அதை சொன்ன உடனே பாருங்க சார், நீங்கள் சொல்லி காட்டுங்க. எவ்வளோ வரைக்கும் ப்ரோக்ராம் அது பார்க்கலாம் சார். தேங்க்யூ. அப்படி ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தா சந்தோஷம். ஏன்னா ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு கணபதியோட அனுகிரகமே கிடைச்சிடுத்து. வேற என்ன வேணும்? ஸோ ஏன்னா பேச ஆரம்பிச்சேன்னா குறைக்க முடியல. இப்படி வந்தார், இந்த சிச்சுவேஷன் சொன்னார், உடனே உயிருக்கு உயிர் காவல், உடனே நான் அது எல்லாரும் பண்ணுவா. புஸ்தகத்தில் படித்தவா எழுதுவேன். நான் நேரில் பார்த்தா அப்படி முடியாது. ஐ லிவ் தி சிச்சுவேஷன், ஐ ரியலி ரீவைண்ட் பண்ணுறேன் நான். இது வந்து கேவி மகாதேவன் போட்ட மெட்டு இந்த பாட்டு. கேவி மகாதேவன் அப்படின்னா நாகர்கோவில் கிட்டக்க கிருஷ்ணன் கோயில்னு ஒரு கிராமம் இருக்குது. அதில் வெங்கடாஜலமையருடைய சன்னவர் தான் கேவி மகாதேவன். அவ அம்மா பேர் லக்ஷ்மி அம்மானு பேர். ஐ நோ ஆல் ஆஃப் தேம். இந்த பாட்டோட சிச்சுவேஷன் எனக்கு தெரியல, சினிமாவில் பார்த்தது தான், நான் கூட இருக்கல. ஆனால் ஒரு நமசிவாயங்கிற ஒரு பல்லாயிரக்கணக்கான வருஷத்தில் ருத்ரத்தில், ஸ்ரீருத்ரத்தில் நடுவில் வரக்கூடிய வார்த்தை தான் நமசிவாய. கரெக்டாக 11 அனுபவத்தில் நடுவில் வர்றது நமசிவாயன்னு. அது இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தேன்னா தி ஒண்டர்ஸ் ஆஃப் ருத்ரம்னு பார்த்தேன்னா நிறைய இருக்குது. பாருங்க, பயந்துடுவல் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் திங் அந்த பஞ்சாட்சரம் அப்படிங்கிறது. அதுக்காக இந்த 4 நாயன்மார்கள் வந்து திண்டாடி இருக்காங்க. வந்து அவள் தமிழ் மாத்திரம் பரப்பல, தமிழை பரப்பினா, இசையை பரப்பினா, பக்தியையும் பரப்பினா, ஆல் 3 in 1. சும்மா லேசாக தேவார வாரம்லாம் நீங்கள் கிட்டக்கெல்லாம் நீங்கள் மனசு இல்லையா போகிறதுக்கு? படிக்கணும்னு ஆசை, தமிழ் படிக்கிறதுக்கே ஆசை இல்லையா சார்? யாருக்கு இருக்கு தமிழ் படிக்கிறதுக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஒரு 20-30 குறள் தெரியும்? எத்தனை பேர் 2 கம்பனுடைய பாடம் சொல்ல முடியும்? என்ன செய்யணும் நம்மளாம்? நாம் தமிழர் இன்னும் பேசிட்டு இருந்தா போருமா? என்ன இருக்கு உனக்கு பேக்ரவுண்ட் சொல்றதுக்கு சொல்லு அப்படிங்கிறது. ஐம் சாரி, I'm not talking about politics. Because of the love for my language சொல்றேன். நான் பிறந்தது, நான் தெலுங்க. ஒரு சென்சஸ்ல எடுத்தா 72% தமிழ் பண்டிட்ஸ் வந்து தெலுங்கு பேசுறவா. சுத்தானந்த பாரதி தெலுங்கு பேசுறவர். சுரதா சினிமாவில் பாட்டு எழுதியிருந்தார் சுரதான்னு. சுப்ரத்னம் தாசன் சுரதான்னு வச்சுட்டார். அவர் தெலுங்கு பேசுறவர். எத்தனை பேர் வேணும்? எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. நாங்கள் படித்தது முழுக்க தமிழ் தான், கம்ப்ளீட்டாக தமிழ் தான்.
வீட்டில் பேசுறது என்னமோ தெலுங்கு தான் பேசுவோம். அந்த மாதிரி இந்த தமிழனுடைய ஒரு பெருமை, பக்தி பெருக்கல் என் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. என்ன ஈக்குவேஷன் சார்! என் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் உம்புருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே, வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இவர் இவ்வளவு சிறப்பா பாடுதல் ஒண்ணு எனக்கு வியப்பு தெரியல. 83 வயசு தானே ஆகுது. வயசான அப்புறம் கொஞ்சம் குரல்லாம் கம்மியாகும் மாதிரி கேள்விப்படலாம். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு ஒரு வசனம் நம்ம கேட்போம். அதனுடைய பொருள் என்னவா இருக்குன்னா, அவன் நினைக்கிறான் நான் செய்கிறேன், அதல்ல பொருள். சித்தத்தில் நாம் எதை பதியமிடுகிறோமோ சித்தம் முழுதும் அதுவே ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. ஆசையை அங்கே பதிய வைத்தால் சித்தம் முழுக்க ஆசை மயமாகிறது. ஆண்டவனை அங்கு பதியம் போட்டால் சித்தம் முழுக்க ஆண்டவன் மயமாகிறது. அப்போ சித்தம் முழுக்க சிவன் சிவன் ஒரு சின்ன லிட்டில் சாப்லிங் அவனை அங்கே பிளான்ட் பண்ணோம்னா, அவன் விரிந்து விரிந்து வளரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவனை தவிர வேறு எதையும் அந்த சித்தத்தில் அவன் அனுமதிப்பதில்லை. எல்லாவற்றையும் தூக்கி எறிகிறான். அப்ப என்ன ஆகிறது, இங்க உள்ள ஆசாமி இல்லை, அவனுக்கு என்று ஒரு கொள்கை இல்லை, கோட்பாடு கூட இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, அவனுக்கு எந்த விதமான ப்ரோக்ராம் கிடையாது, அஜெண்டா கிடையாது. அதுதான் சித்தன் போக்கு சிவன் போக்கு. அதுக்கு பேர் தான் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. ரொம்ப அற்புதமான வார்த்தை, என்ன அழகா அவர் குறிப்பிட்டார் பாருங்க. அதாவது நீங்க அப்பனை அம்மையின் மூலம்தான் அடைய முடியும். பராசக்தியில் கரைந்துதான் ஒருவன் பரமசிவனின் திருவடியை எய்த முடியும். இதை ஒரு போகிற போக்கில் ஒரு வார்த்தையில கண்ணதாசன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அதான் இந்த பாட்டை இவருக்கு ஏன் பிடிச்சது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவன் இவன் அவள் இவள் எண்ணாமல் சிவனே என்று கிடப்போர்க்கு, அவன் இவன் அவள் இவள் எண்ணாமல் சிவனே என்று கிடப்போர்க்கு, எவரால் எதற்கு துன்பம் வரும், எல்லாம் என்றும் இன்பமயம் என்று சொல்லி அம்மையப்பன்னு பேர் வந்ததுக்கு காரணமே அப்படித்தான். முதல்ல அம்மையை தான் சொல்றா. லேடிஸ் ஃபர்ஸ்ட் தான் எப்பவுமே. லக்ஷ்மி நாராயணன், உமா மகேஸ்வரன் இப்படித்தான் வருமே தவிர மகாவிஷ்ணு லக்ஷ்மி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கல? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த எனர்ஜின்னு சொல்ல ஒரு சின்ன ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ், இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதாவது பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் வந்து கடைசியில் ஒரு பாட்டில் வருது, அது அப்புறம் சொல்கிறேன். அது இந்த எனர்ஜியை முழுக்க திருப்பி கன்வெர்ட் ஆகி மேட்டராக தான் போகணும். பிகாஸ் எனர்ஜி ஷுட் கோ அண்ட் மெர்ஜ் வித் தி மேட்டர். இந்த சக்தியானது கடைசியில் சிவனில் தான் போய் சேர்ந்தான் ஆகணும். சிவன் தான் வந்து அடித்தளம், பேஸ், அடிவார். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோமே, எல்லாம் சக்தி மாத்திரம் இருந்த ஒன்றும் புண்ணியம் இல்லை, நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அது அசையாமல் இருந்தால், அந்த அசையாமல் இருந்தால் தான் அந்த சலனத்துக்கு பாசிபிலிட்டி உண்டு. அதனால் சிவம் இல்லாமல் அந்த சக்தி ஒன்றும் பண்ண முடியாது. சிவம் மாத்திரம் இருந்தாலும் யார் கேட்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. சக்தி இருந்தால் தான் கேட்க முடியும். நம்ம உடலில் வந்து 99% சக்தியினுடைய விளையாட்டு தான் நடந்துட்டுருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு பிரதானம் வந்து மூச்சு தான். காற்று. நம்ம அதை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. நீ கவனிச்சானா கவனிக்க, இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன்னா அம்பாள் பண்ணிட்டு இருக்கா. ஏன் இப்படி இருக்கும் தெரியல. இதெல்லாம் ஹிந்து மதத்தில் தான் இருக்கு, வேற எதுலையும் இல்லை. சாரி.
இல்லை 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 நம்மது சார், நம்ம எதுக்கு கைத்தட்டணும்? நம்மது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? தட் இஸ் எ ஹோல் திங். சக்தியெல்லாம் திரண்டு சிவம் அந்த ஒரு வார்த்தை போகணும், எங்கேருந்து அவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அருமை அருமை. அதை சொல்லிவிட்டு இப்போ ஏற்பட்ட ஒரு ஒஸ்தியான காரியம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் unique phenomena that is available in the course of this planet, so that my entire heredity shall follow your feet. சந்ததியே உனக்கு அடிபடி அப்படின்னு கேட்கிறார். வெற்று காகிதமே வெறும் சிவம் என்கின்றோம், வீசுகின்ற காற்றில் அது வீரசக்தி நாட்டியமாம், சற்றும் அசைவின்றி சாலை கிடக்கிறது, சங்கீத காற்று வந்தால் சக்தி ஆட்சி நடக்கிறது. அவ்வளவுதானே இல்லையா? சின்ன பொறியினிலே திருமுருகன் பிறந்ததும், சுண்ணாம்பு காலவாய் ஓர் தமிழ் சொல்லால் குளிர்ந்ததுவும், சிறு குருவி இலை தைத்து சிறு வீட்டில் வாழ்வதும், சினம் கொண்ட மதையான இடமின்றி திரிவதும், எறும்புக்கு சுறுசுறுப்பும் சேவலுக்கு பெருந்துமிரும் எவர் சொல்லி வந்ததடா, எவர் சொல்ல முடியுமடா? அன்னை பராசக்தி ஆடுகின்ற ஆட்டமடா, அவள் போக்கை யார் அறிவார், அதை நாம் யார் பகுத்தறிய என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரக்காரரை மணி ஐயா மதுரக்காரர் இல்ல, கண்ணதாசன் கூட உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் பாட்டு சொல்லும் பொழுது மதுரைங்கிற சொல் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு பார்வை பார்ப்பாராம். இவரை பார்த்து ஐயரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாராம். அந்த இந்த பாட்டில் வருமா, வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே அப்படி மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலர்ந்த விழி அன்னமே, வந்து பொதிகை மலை மீது மதுரை நகர் கண்டு விளைந்த கலை வண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. பாடுவேன். வளர்போதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. அருமையா இருக்கு. அப்படியே நம்ம போவோமா? இந்த பாட்டு இவர் பாடும் பொழுது ஒரு அக்ஷரம் கூட பாடாம நான் வாய் மூடி தான் கேட்க போறேன். ஆனா ஒரு இன்சிடென்ட் அதுல சொல்லுவார். கர்ணன் படத்துல இரவும் நிலவும் வளரட்டுமே, மாதவன் எங்க, இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமேங்கிற பாட்டு. அது ஒரு இளமை ததும்பு இருப்ப ஒரு பாடினாதான் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால நீங்க இதை பத்தி சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. இந்த பாட்டு அவருக்கு எதனால பிடிச்சிருக்குன்றது அவர் சொல்லுவார், சொல்லி அதை பாடுவார். அதாவது நேச்சரெல்லாம் இன்டைரக்டா ரெஃபர் பண்ணக்கூடிய சில சந்தர்ப்பங்கள்ல கவிஞர் கொண்டு வந்துருவார். அதை நாம் அதை சூக்ஷமா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற அதுல இது தீவிரமான லவ் சாங். கர்ணனுக்கும் தீவிரமான சுபாங்கி அவங்க ரெண்டு பேருக்கும் படமனா இருக்கட்டும். ஸோ அதாவது ரொம்ப கிரிமினல் லவ் அதை டெவலப் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் டைரக்டர் பந்துலோன்னு சொன்னார். அசத்தியமான பிரேமை அதை காமிக்கணும் காமிக்காரு அப்படின்னு. ஏன்னா இல்லை, அவர் கன்னடக்காரர் இல்லையா? அதாவது அவர் தெலுங்கு, ஆனால் இருந்தது நான் மதுரையில் இருந்தாப்புல அவர் கன்னடத்தில் இருந்திருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். அது மற்ற ஏன் இல்லைப்பா, அது ಅಷ್ಟೇ ಬರಬೇಕು ಇಲ್ಲ பேசிட்டு இருப்பார் அவர். பாவம் டக்குன்னு வந்துடும். சரி சார் அதுங்க பார்த்துக்கலாம் சார் அப்படின்ட்டு அறிவார். இனிமை கனவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, மல்லிகை பல்ஜனை விரிக்கட்டுமே, அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே, இல்லையல்லாமல் கொடுக்கட்டுமே, நெஞ்சில் இருக்கின்ற வரையில்
எடுக்கட்டுமே நிலவும் மலரும் மலரட்டுமே பனிதறி பேக்ரவுண்ட் போன கூட ஞாபகம் இருக்கு. இந்த பாட்டில் ஒரு நயம் என்னன்னா, ஆசையில் நெஞ்சம் துடிக்கட்டுமே, இது பெண் சொல்றா. இவன் தான் கொஞ்சம் அங்கு அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமேங்கிறான். இவன் ஆமா ஆமா ஆமா. அவ சொல்றா நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே. ஐயோ அதுல கொஞ்சம் நாணமும் கொஞ்சம் இருக்கட்டும். இந்த ஆள் தவியா தவிச்சிருக்கு. அது மாதிரி இருக்கு. இது கேட்டேன் ராஜு, கேட்கும்போது இந்த அடக்கி வாசிக்கிறதெல்லாம் வந்து டிஎம்எஸ் பாடுறது மாதிரி இருக்கு. அட்டகாசம் தீவிரமான காதல் என்பது வந்து அந்த பெண் பாடுவது மாதிரி அமைந்திருக்கிறது. மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே. இந்த பாட்டை பார்த்துட்டு பந்துல் இது வேணான்ட்டாராம் படத்துல. ரொம்ப தீவிரமா இருக்கு, இது வேண்டாம். அந்த நாள்ல தீவிரங்கிறது இப்படிதான். அது ஒன்றும் கரகர பிரியால ஒன்று பண்ணியிருந்தோம். அதாவது கரகர பிரியால திஸ்ர நடைன்னு ஒன்று இருக்கு பாட்டில். எப்போ கரகர பார்த்தாலும்னா தக்கத்தீமி 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 இந்த தாளத்தில் தான் இருக்கும் எப்போவுமே. தக்கிட்ட தக்கிட்ட. அதாவது திஸ்ரத்தில் ஒரு பாட்டும் இல்லை, சினிமாலே இல்லை, எங்கள் கர்நாடக சங்கீதத்தில் திஸ்ரத்தில் இல்லை. திஸ்ரத்தில் இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு அபிப்பிராயம் சொல்லப்பட்டது விஸ்வநாதன் கிட்ட. உண்மை மகாராஜன் உலகையாளுவார், அந்த மகாராணி மனதையாளுவார். மகாராஜன் உலகை ஆளுவார், மகாராஜன் திஸ்ரத்தில் போட்டோம். இது தேவிகாவோட உதயபூரில் ஷூட்டிங், சிவாஜி கணேசன் தேவிகாவும். இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த பந்துல ரஷ்ஷை பார்த்துட்டு மூடி உள்ளே வச்சுவிடும் அப்படின்ட்டார் அவர். அது பேடாப்பா அப்படின்ட்டு. அதாவது ரொம்ப டூ மச் ஆஃப் எக்ஸ்பிரஷன் லவ்வில் ரொம்ப. அதுக்கு மேலே நான் சொல்லலை, அவ்வளோதான். ரொம்ப சிரமமாக போயிடுத்து, அது வேண்டான்னு கட் பண்ணிவிட்டார். பாட்டு மாத்திரம் வந்துடுத்து. பாட்டு என்கிட்ட நல்லாவே சொன்னார், இங்கே எவ்வளோ சிரமப்படுறாரு பாருங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு. இல்லை இல்லை இல்லை, நான் வந்து ஐஸ்பர்கோட டிப் மாதிரி தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இதில் பாருங்க, இந்த பாட்டு சொன்ன கண்ணதாசனுடைய வீச்சு பாருங்க. சில இடங்கள்ல சில சொல் இருக்காது, ஆனால் நம்ம காதில் வாங்கிக்கணும். இப்போ குரல்ல வந்து புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். நான் என்னோட தமிழ் ஆசிரியர் சொல்லுவார், புறந்தூய்மை நீரானே அமையும். கேட்கல இன்னொரு, அப்பதான் அகந்தூய்மை வாய்மையால் மட்டுமே காணப்படுங்கிறது புரியும். அதே மாதிரி இந்த மகாராஜன் உலகை ஆளும், அவன் உலகத்தான் ஆளுவான், மகாராணி அவனை ஆளுவாள். அப்படி இருக்கு. அப்படி நம்ம எடுத்துக்கணும். கேவி மகாதேவன் ஐயாவுக்கூடும் நம்ம மணி சாருக்கு நல்ல தொடர்பு உண்டு. இதை இந்த நிகழ்ச்சி அவர் சொல்லணுன்றதுக்காக இதை நான் குறித்து கொண்டு வந்தேன். பாலாக்கு ரொம்ப பிடிக்கும் அது. வீர அபிமன்யு படம் உடனே பாட்டு சொல்லிடுவாங்க. இங்கே பாலா மாதவன் மாலா எல்லாம் இருக்கும்போது பாட்டு சொல்லிடுவாங்க. அந்த பாட்டு பிறந்த கதையை நீங்க சொல்லணும். பார்த்தேன் சிரித்தேன் பாட்டுங்கிறது அதுக்கெல்லாம் நம்ம புதிர் போட முடியாது. இங்க அந்த பாடல் பிறந்த கதை என்ன அவர் இருந்திருக்கார். அதாவது இவர் ஒன்று சொல்ல தவறினாரானால் உடனே நான் அதை சொல்லுவேன்றதையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த பாட்டுக்கு உண்டான அந்த ராகத்தை எடுத்து கொடுத்தவர் நம்முடைய மணி ஐயா அவர் பேச்சில். ஆமாமா, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் அவர் கேவிஎம், அவர் ஹீஸ் பிரமாதமான மியூசிக் டைரக்டர், அது பண்ணிக்கிட்டார். அதெல்லாம் அது சொல்லுங்க சார். அதாவது கான்வர்சேஷன் சொல்லுங்க. மகாதேவன் கிட்ட வந்து ஒரு பிரில்லியன்ட் இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், புகழேந்தின்னு. அவர் வந்து நான் மகாதேவனுக்கு அசிஸ்டண்ட்டாகவே இருந்துடுறேன் போகிறோம் அப்படின்ட்டார். அவர் படம்லாம் தனியாக பண்ணுறதுக்கு வரலை. அவர் இன்னும் மகாதேவன் வந்து 1914 பிறந்தவர். அந்த மாதிரி ஜான்சன் அண்ட் பாஸ்வெல் மாதிரி மகாதேவனும் புகழேந்தியும் அது பார்க்க முடியாது சார். அசாத்தியமான மகா பிரில்லியன்ட் மேன், மியூசிக்கலி வெரி பிரில்லியன்ட். அந்த தமிழ்லேயும் ரொம்ப ஈடுபாடு உண்டு புகழேந்திக்கு. தட் காம்பன்சேட்டட் மகாதேவனோட கிளாசிசிசம், ஜி ராமநாதனுடைய கிளாசிக் எவ்வளோ உண்டோ சில இடங்களில் இட் வில் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர் அப், ஒரு 2 டிகிரி மேலே போயிடும். ஜி ராமநாதர் கல்யாணியில் பண்ணார். சிந்தனை செய் மனமே
செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகனை ஷண்முகனை சிந்தனை செய். நிரிக நிரிக சாரிரிகான சொல்கிறோம். மகாதேவர் என்ன பண்ணார்? நான் அவர்கிட்ட சொன்னேன்னா, இது என்ன அப்படியே இருக்கே அப்படின்னு கேட்டேன். மாப்பிள்ளை அதை மேலே வச்சுட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னன்னு சொல்கிறேன். நிரிக சாரிரிகான்னு கீழே சிந்தனை செய் மனமே. அவ மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர மன்னவன் வந்தானடி. மன்னவன் நிரிக அங்க அப்படி சொல்லு சிந்தனை. இது ஒன்றுலேருந்து ஒன்று வரும். விஸ்வநாதன் சொல்கிறாப்புல, சார் அது அதுலேருந்து காப்பி அடிச்சிட்டீங்களோ நீங்கள்? விஸ்வநாதன் எத்தனையோ பேர் இருக்கப்பா. ஏன் அப்படி கேட்குறீங்க? ஒன்றுலேருந்து ஏன் ஒன்று வரும், பேசாமல் இருங்க ஐயா. ரொம்ப ட்ரூ, ரொம்ப ட்ரூ. நான் அடிக்கடி என் கர்நாடக சினிமாவில் டெமான்ஸ்ட்ரேஷனில் சொல்லுவேன், மன்னவன் வந்தா. இந்த இருக்கா எங்கேருந்து இந்த ஐடியா எங்கேருந்து அவருக்கு வந்ததுன்னா, நாட்டு அண்ணாஜி ராவ்னு ஒரு பாகவதர் இருந்தது. அதாவது நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு மெயின் மேன். நான்லாம் அந்த கோஷ்டிக்கு சேர்ந்தவன். அவருடைய பிள்ளை தான் சுவாமி ஹரிதாஸ். நாட்டு அண்ணாஜிராவோட பிள்ளை தான் ஹரிதாஸ். அவர் மகாதேவன் கிட்ட போய் இந்த பாகவத சம்மேளனம்னு ஒன்று நடத்துவா வருஷம். எல்லாருக்கும் 5-10 வாங்கி தான் நடத்துறது வழக்கம். டொனேஷனுக்காக மகாதேவன் கிட்ட என்னை கூட்டு போயிட்டா பையா அப்படின்னா கூட்டு போனேன். மாமா இந்த மாதிரி வந்திருக்கார் இது நாம சங்கீர்த்தனம் அன்னியூலாக பாதாளெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி இது இப்போ என்ன செய்யணுங்கிற மாப்பிள்ளை அப்படின்னாரு. என்ன ஒன்று டொனேஷன் தான் ஏதாவது கொடுங்க தரேன். அண்ணா நீங்கள் நன்னா பாடுவோடையில் ஏதோ ஒரு பஜன் மராட்டி அபங்கம் ஏதாவது ஒன்று பாடுங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு. அதாவது புதுசாக ஏதாவது கேட்கணும்னு ஆசை மகாதேவனுக்கு. இப்போ நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். அவர் பாடினார். அவர் எப்போவுமே கையில் சிப்ளா கட்ட வச்சுருப்பார். ஒரு ஜோல்னா பை சிட்லா. அதே மாதிரி நாம சங்கீர்த்தனத்துக்கார எல்லாருமே ஒரு ஜோல்னா பை தான் போட்டுருப்பா. பார்த்துருக்கலாம். ஏன்னா புஸ்தம் ரெடியாக இருக்கும், ஜாலராக இருக்கும், சிப்ளா கட்டை இருக்கும். அதான் அவளுடைய வேர்வித்தாள். அவளுடைய AK-47 அதுதான் அவள். அது சிப்ளா கட்டை எடுத்துட்டார். ராமத்யாவா ராமத்யாவா பிரேமலகி ராமத்யாவா கல்யாண ஜே கல்யாண ரகுராயி ராமத்யாவத ராம. அப்படிதான் பாடுவார். அப்படிதான் பாடுவார். ரகுராயி அதுதான் மன்னவன் வந்தான். எங்கேயா கேட்க போறோம் இதெல்லாம் நம்ம. இவர் சொல்லல. அப்போ என்னாச்சு கேட்டா, அபிமன்யு படத்தில் அவர் சொன்னார். அது மாதிரி அபிமன்யு அதாவது லாஸ்ட் டே ஃபார் ஹிம். நைட்டில் வத்சலா கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு யுத்தத்துக்கு போகணும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பிரிவாளாக காப்பாற்றப்படலாம், நீ இருக்கப்படாதான் செய்யப்படாது. அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் வேற. என்ன பண்ணுறது? அவன் சொன்னா இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் அனுப்புகிறேன், இது ஹெல்ப்பாக போய் ஆகணும். ஏன்னா அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக இருந்தவன் அபிமன்யுன்னு சொல்கிறான் பாரதத்தில். அந்த சிச்சுவேஷனில் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பாடுறது ஏது பாடுறதுங்கிற கட்டத்தில் பாட்டு எழுதி ஆகணும் அப்படின்னா பாட்டை எழுதி கொடுத்துட்டார் கண்ணதாசன். சொல்கிறேன், அதையும் சொல்லிவிடுறேன். இவருக்கு ப்ராப்ளம். மாப்பிள்ள இது பழைய ராகத்தில் தான் போடணும், மாடர்னாக ஒன்றும் போட முடியாது. ஏன்னா இது அர்ஜுனன் அபிமன்யு மகாபாரத காலம். இல்லை போய் திலங்கை சிந்துபரி எல்லாம் போட முடியாது. இது கல்யாணி காம்போதி இதெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. ஏதாவது கொஞ்சம் நவீனமாக எதாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் நீ தான் எதாவது சொல்லி தொலைங்க அப்படின்னார். பாருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுயா. நான் எங்கள் கூடாரமே வேறு, எங்கள் பாசறையே வேறு. என் விட்டுரு, நீ பேசாமல் புகழேந்திய இருக்கேன், புகழேந்திய கழுகுங்க ஐயா. என்ன மாமா என்ன உயிர் வாங்குறேன்னு. நீ முதல்ல வெத்தலை சிவல் கோயில கூட, அப்புறம் எல்லாம் வரும் பார்த்துக்கலாம். அப்போ நிறைய வெத்தலை சிவல் கோயில். நானும் வெத்தலை பெட்டியில் வெத்தலை தொட்டி வச்சுட்டு இருந்தவன். நிறைய போடுவோம். ஒரு சின்ன கடையை என் டப்பா பார்த்தோன்னே எல்லாம் 10 பேர் போட ஆரம்பிச்சிடுவா. வெத்தலை சிவல் கோயில போனாலும் ஒத்துமை கிடையாது அந்த காலத்தில் எங்கள் குரூப்பில். சினிமாக்காரர்களாக இருக்கட்டும், பஜனைக்காரர்களாக இருக்கட்டும், ஜேன்னு நானும் எல்லாம் பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போடுற மாதிரி வாயெல்லாம் போட்டு எல்லாரும் பேசுறதெல்லாம் ஜாடையிலே பேசுவோம். ஹோல்
ராத்திரி முழுக்க பேசிட்டு இருப்போம், யாருக்கும் சத்தமே கேட்காது. அப்படி அப்போ இப்படியே சொல்லிட்டு வர்றப்ப அது இதுன்னு சொன்னார். மாப்பிள்ளை கானடா வந்தாச்சு, ஐயர் நிறைய பண்ணியிருக்கார், அது வந்திருக்கார், இது பண்ணியிருக்காரு. ஏன்னா மாமா நீங்கள் கானடா ஆரம்பித்ததே கானடா தானே நீங்கள் மனோன்மணியில் அப்படின்னு. பழைய காலத்தில் மனோன்மணின்னு 42 நினைக்கிறேன், 34 6 42 இங்கே வச்சிருக்கேன். அதில் கானடாவில் மகாதேவன் பண்ணியிருக்கார். இது எப்படி இந்த கன்னடா வந்ததுன்னா, ராஜநாதன் பிள்ளை ரெக்கார்ட் கேட்டு கேட்டு அப்பா அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் சாங் டிஆர் சுந்தரத்து இது மாடர்ன் தியேட்டர்ஸில். அதை டிஆர் பாப்பாவும் லிங்கப்பாலாம் அப்போ பிளேயர்ஸாக இருந்தவன், பின்னால் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆனால் எல்லாருமே. அப்போ அங்கே பெய்டு மந்த்லி இது அங்கே இருந்தால் அவள்லாம் சேர்ந்து மகாதேவனை கொண்டு போய் டிஆர் சுந்தரத்துக்கு எத்தாப்பில் நிறுத்தி இவர் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் நீங்கள் பண்ணுங்களேன்னு அவள் ரெக்கமெண்டேஷன். This happened in 1942, 42 something like that. அப்போ மனோன்மணி படம், பிஎஸ் சின்னப்பா, டிஆர் ராஜகுமாரி, ட்ரீம் கேர்ள் அந்த காலத்தில் டிஆர் ராஜகுமாரி. அந்த அம்மா இல்லாத படமே கிடையாது, ஹீரோயின். அப்பேற்பட்ட ஒரு காலம் அது. பிஎஸ் சின்னப்பா பரிபூர்ணமான வித்வான் அவர். பிஎஸ் சின்னப்பா தியாகராஜ பகதூர் இல்லை. ஆனால் தியாகராஜ பகதூர் குரல் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரையும் ஈக்குவல் பண்ண முடியாது. அப்படி ஒரு ரிங்கிங் வாய்ஸ் யாரும் இல்லை. ரஃபி வந்து ரொம்ப ரிங்கிங் வாய்ஸ்ன்னு சொன்னால் அதில் இல்லை, கிட்டத்தட்ட அந்த திட்டத்துக்கு வர்றது சவுந்தரராஜன் வாய்ஸ் தான், கிட்டத்தட்ட வர்றது. அவர் அசோக்குமாரில் நின்னார்னா கண்ணிகள் தான் என்ன நின்னார்னா தியேட்டரில் இருக்கக்கூடிய அந்த தகர கதவு தான் அந்த காலத்தில் இருக்கும், பொருளும் எல்லாமே ரெசனன்ஸ் அப்படி நிற்கும். அப்படி ஒரு வாய்ஸ், பெரிய மகாபாகியம் பண்ணவர் அவர் பாகவதர். அதெல்லாம் அந்த காலத்தில் ₹1,00,000 வாங்கினவர். ₹1,00,000 ஒரு கிராமத்தையே விலைக்கு வாங்கி விடலாம். ஆமாம், ஒரு வீடுன்னா என்னமோ ₹3,000 ₹2,000 அந்த லெவல் தான் இருந்தது அந்த காலத்தில். ஒரு மூட்டை நெல்ல ₹12 தானே. வேறு பேத்திரத்துக்காக வந்திருக்காரு. அப்படி சரி, இது தெலுங்கு வேணா அது வேணா என்ன ஒரே தள்ளிண்டே வந்தாலும் என்னத்தான் சொல்கிறது, எல்லாராலையும் எல்லாம் புஸ்தகத்தை எடுத்து பார்க்கட்டுமா அப்படின்னு. இது மாதிரி பிராணம் வாங்காதே ஏதாவது சொல்ல மாப்பிள்ளை டக்குன்னு சொல்லு அப்படின்னு. கன்னடா வேண்டான்ட்டு அவர் போட்டு அந்த கன்னடா இருக்குன்னு கேட்டாலும் அதை சொல்லிவிட்றேன். பிவி சின்னப்பா படம் வச்சார், எதிரே பார்த்துருக்க மாட்டார். அது வந்து எனக்கு பின்னால் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மோகனாங்க வதனி உன்னைய காணும் பாக்யம் வருமோ என்னாசை மோகனாங்க என்னை அறியாமதை என் உள்ளம் கொள்ளை போனதே என்னை அறியாமலே உனை தரிந்தே வாழ்ந்தே மறந்தேனே உனை நினைந்தே நான் போர் தொடுத்தேன் மனமோகனாங்க வதனே தான் பாடுவார் அவர். அந்த மோகனாங்க தான் பொன் என்பேன் சிறுபூவென்பேன் காணும் கண் என்றால் வேறு என்பேன் முத்துச்சரம் எடுத்து எங்கேயோ போயிட்டுருக்கேனோ. ஆமாம், இல்லை அது ஒன்றும் இல்லை. இப்போ கண்ணதாசன் ஒரு பாட்டு கேட்டார். ஒரு நிமிஷம், இது கேட்டுட்டு தான் வித்யாசாகர் என்ன பண்ணார், மலரே மௌனமா மலர்கள் வேதமா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா அன்பே மலரே
இல்லை லீடு அதில் மகாதேவன் போட்ட ஒரு பிள்ளையார் சுடி. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா திடீர்னு சஹானா வேணால் ட்ரை பண்ணலாம், அது பாவத்துக்கு சரியாக. ஏன்னா அது அபிமன்யு போய் சக போகிறான், அவர் தீன பாவம். சஹானால நிறைய உண்டு இரங்கல் பாவம். சரி, என்ன சுவாமிகள் என்ன பண்ணியிருக்கார் சொல்கிறேன். பட்டம் சுப்பிரமணியன் ஒன்று பண்ணியிருக்கார். என்ன அதான் பட்டம் சுப்பிரமணியன் பாட்டு ஒன்று பாடினேன். அப்புறம் வேற என்ன இருக்கு? சுவாமி என்ன பண்ணியிருக்கார் சொல்லுங்க மாமா, அது சொல்லுங்க மாப்பிள்ள, அப்படி சொல்லு மாப்பிள்ள அப்படின்னார். ஏமானது சேவோ ஏமெல்சினாவோ ஏமானது சேவோ ஏமெல்சி. ரொம்ப கீழே இருக்கடா மாப்பிள்ள அப்படின்னு. இல்லை இன்னும் அனுபவ பாடலையா, அவசரப்படுறீங்க, கொஞ்சம் இருமையா அப்படி. நாமாட்டலு வினவோ ராமானாமாட்ட மாப்பிள்ளை நிறுத்து அப்படின்றார். மேலே பாட விடலை, பிடிச்சிட்டார் ஆரம்பித்தார். பாதமபா மதத நீத மதத நீத பான்னு அடிக்கிறார். என்ன பாவை போட்டு இப்படி அடிக்கிறார்? பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். அவர் சொன்ன வார்த்தை அமீரான பாட்டுடா, இந்த ஜாகிரதையா பண்ணணும்டா மாப்பிள்ளை அப்படின்னார். பண்ணிட்டார். என்ன பாட்டு? தேன் 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 கிடைச்சிருக்கு. அது காய் காய் காய்னு ஒரு பாட்டு, தேன் 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 ஒரு பாட்டு. யாரால எழுத முடியும்? அந்த மாதிரி காணமே. என்ன கோல்டன் பீரியடா போயிடுதா? ஏதோ பாட்டெல்லாம் இப்போ கேட்டால் சுத்தி திடீர்னு மேல வருஷத்தான் கீழே வருஷத்தான் இல்லை. அப்புறம் எல்லாரும் மொட்டை மாடியிலேருந்து கத்துறாப்புல காதலே நீ பயந்துருவா. ஹீரோயின் பயந்துருவாங்க. என்னத்துக்கு பார்க்குறா? இந்த மேலேயே பாடணும்னு சங்கல்பம் ஒரு 10 வருஷமா, கீழே எல்லாம் கிடையாது. இல்லை அநியாயமா இருக்கு சார், சங்கீதமே இல்லை. அதுக்கு மேலே கத்திரிக்காய் குதிரிக்காய்னு என்னமோ பாட்டு, என்ன வார்த்தைனே தெரிய மாட்டேங்கிறது. விஸ்வநாதன் வந்து பேக்ரவுண்ட் இன்டர்வியூ பேக்ரவுண்ட் வரப்போ தான் அந்த சவுண்ட் ரைஸ் ஆகும். பாட்டில் பார்த்தாலும் எல்லாம் ஃபேட் ஆகிடும். அந்த அந்த அதாவது சார் தனே தனே தானே நீ எப்படி ரசி போய் வெறும் சங்கீதம் கால்நாக்கு பிரயோஜனப்படாது. வார்த்தை வரும். வார்த்தை இல்லைன்னா, அங்க மொழி இல்லைன்னா சங்கீதத்துக்கு இடம் இல்லை சார். மொழி இல்லைன்னா இந்த பாடல் ராகத்தில் அதை என்ன வேணா படிக்கும். அது ராகம் வந்து இன்டலெக்சுவலாக போகக்கூடிய சமாச்சாரம், அது இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த ராகத்துக்கு வந்து மனசுல தைக்கணும் அப்படின்னா வார்த்தை வேணும். மொழி இல்லைன்னா சங்கீதத்துக்கு ஒன்றும் கிடையாது. பாடி இல்லைன்னா உசுர் மாத்திரம் அங்கே மேலே தனியாக இருக்காது. கண்ணுக்கு எங்கே தெரிகிறது? உசுர் தெரியலையே, பாடி இருந்தால் தானே தெரிகிறது. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். எக்ஸ்பிரஷன் சார், எக்ஸ்பிரஷன் சார், வேர்ட்ஸில் தான் சார் உண்டு. எக்ஸ்பிரஷன் வேர்டில் வருதுன்னா கண்ணகி வந்து கொஞ்சம் முன்னால் மன்னிச்சுக்கோ. இல்லை கண்ணகிங்கிற கேரக்டர் வந்து தங்கப்பதுமையான ஒரு படம் வந்தது. அது கடைசியில் வந்து அந்த பத்மினி ஹீரோயின், அதுதான் கண்ணகி. அந்த அந்த மாதிரி கேரக்டரில் அந்த அம்மா வரா வித் டிஃப்ரெண்ட் நேம். கதை தான் கோவலன் கண்ணகிக்கார். அது பட்டுக்கோட்டை எழுதணும். அந்த கடைசியில் எழுதுகிறப்போ அவன் மேற்காலம் வந்துடும். மேல் காலத்தில் சொல்லி ஆகணும். கண்ணகியை பற்றி சொல்றப்ப அவர் எழுதுறார், மதுரை திரு நகரமதிர சிகரத்தோடு குரலும் உயரம் மறைகற்றவர் பதற பொறி சிதறிய நாவெங்கே மகரக்கொடியும் கொற்றவர் மணிப்பொன் முடியும் கட்டோடு மண்ணில் வீழ பொங்கிய மனமெங்கே
மதுரை திருநகர் மதிர சிகரத்தொடு குரலும் உயர மறைகற்றவர் பதரப்புரி சிதறியனா வெங்கே மகரக் கொடியும் கொற்றவர் மணி பொன்முடியும் கட்டொடு மண்ணில் வீழ பொங்கிய மனமெங்கே மனமெங்கே மனமெங்கே. உடனே பாசிவ் ஆயிடுறார். கண்ணில் உதிரும் மலரெடுத்து கற்பு நாரில் சரம் தொடுத்து அன்னையே உன் காலடியில் சாற்றினேன் தினம் மாலயத்தில் அன்பு விளக்கேற்றினேன் உன்னை நம்பி நம்பி என்றும் போற்றினேன் இன்று ஒளி இழந்த கணவரோடு நிற்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். செம்பும் கல்லும் தெய்வம் என்று பித்தர் என்று சித்தர்கள் உரைத்த மொழிமைதானோ சிற்பிகள் செதுக்கி வைத்த தேவியர் சிலைகளுக்குள் தேவி வந்திருப்பதும் பொய்தானோ தனிச்சிலம்பெடுத்து ஊர் தளர்ப்பட சிலந்தரித்த சக்தியுண்டென படைத்த கர்வமோ மனை சுகம் கெடுத்து கண்மணிச்சுட தனை பறித்து வாட வைத்தல் நீ வளர்த்த தர்மமா. என்ன ஃப்ளட் ஃப்ளட் ஃப்ளட். மொழியில் என்ன பிரயோஜனம் இல்லை. அங்கதான் அந்த கவிஞர்கள்லாம் வர. அந்த மாதிரி வந்த கவிஞர்கள்ல ஜெம் வந்து கண்ணதாசன். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னா கண்ணதாசன் கம்போசிங் உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. பாட்டு சுலபமா சொல்லிடுவாரு, ஆனா சுலபமா பாட்டுக்கு வரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஸ்வநாதனை கிண்டல் பண்ணி அவரை கிச்சு கிச்சு பண்ணி அதே மாதிரி தானே இருக்கு. அப்பப்போ கண்ணதாசன் வராருல்ல, கண்ணதாசன் வரப்போ அந்த கிராண்டியரை காமிக்கிறதுக்கு அப்போ எவ்வளோ அதே மாதிரி இவர் அதை நேர்லயே பார்த்து இவருக்கு எப்படி இருக்கும், எத்தனை நிகழ்ச்சிகள் எத்தனை நினைவலைகள் கூடவே இருக்கும். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதனால பாரதிய வித்யா பவனுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் பிரத்யேகமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இது இடைவேளை தான், இன்னும் இருக்கு, தொடரும். இப்போ என்ன நமக்கு தீர்மானம் ஆயிருக்குன்னா நம்ம தீர்மானத்தையும் அவருக்கு சொல்லணும் இல்ல. மணி ஐயா அவர்களை கண்ணதாசன் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம அழைக்கும் பொழுது அது ஒரு நிகழ்ச்சியோடு முடிவதற்கு வாய்ப்பில்லைன்னு புரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. அதனால உங்களுடைய உற்சாகத்தை பார்த்துட்டு அவர் மேலும் குறைந்தது நான் 2 முறையாவது வரேன்னு ஒத்துக்கிட்டார்ல அவரு. ஆமா, அப்ப இன்னும் நம்ம கண்ணதாசனை பத்தி நிறைய நம்ம அதுல பார்க்க முடியும். இந்த பார்த்தேன் சிரித்தேன் பாடல் கண்ணதாசனே பாட நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு பாடி தம்பி உனக்கு ஒரு பாட்டு பாடி காமிக்கிட்டுமான்னார். அவர் ஹோட்டல்ல போய் சந்திச்ச பொழுது எப்படி இருக்கு, நான் யாருமே கிடையாது, ஸ்டூடெண்ட், நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஏதோ ஒரு விழாக்கு அழைக்க போனேன், பாட்டு பாடவா அவனுக்கு அப்படின்னாரு. சரி பாடுங்கன்னு சின்முத்திர இப்படி பிடிச்சிட்டு போறாரு. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் பாட்டில் மாத்தி வந்திருக்கு. அந்த கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன் பார்வையில் படித்தேன் அப்படி கை எடுக்கிறார். ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் சொல்லுவாங்க பாரம்பர். ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன். நான் எழுதும் பொழுது நான் சொல்லும் பொழுது நினைத்தேன் என நான் நினைத்தேன் தான் சொன்னேன். அவங்க உனைத்தேன் என நான் நினைத்தேன் மாத்திக்கிட்டாங்கன்னு சொன்னார். மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன் உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன். அப்புறம் தூக்கினார் கையை திரும்ப. எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் இனி தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். அதான் கண்ணதாசன். நமக்கு அவ்வளோ அழகான ஒரு பாடு. இன்னொரு பாட்டு நம்ம மணியையாக்கு மிகவும் பிடித்த ஒரு பாட்டு. இந்த நிகழ்ச்சியில சைந்தவி கலந்திருக்கும் பொழுது நான் அந்த பாட்டை கட்டாயம் பாடுவேன்னு சொல்லி சைந்தவியும் பாடினார். அது தகவல், அந்த தொடர்பாக ஒரு தகவலையும் சொல்லி மணியையா அந்த பாட்டை நமக்கு அதனுடைய சிறப்பை எடுத்து சொல்லுவார். சித்தி படத்துல காலமீது காலமீது கண்ணுரங்க மகளேன்னு ஒரு பாட்டு வரும். கண்ணதாசன் மண் மனம் அவருக்கு எவ்வளவு இயல்புங்கிறது இந்த பாட்டிலேயே தெரியும் இல்லையா. அந்தந்த பருவத்தினுடைய அந்த வளர்கின்ற பெண் குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும், அது என்னென்ன அல்லல்கள் படும். அதாவது இந்த முதல்ல வர தொகைராலேயே பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, 2 முறைன்னு படிக்கணும். பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை. பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். நடுவில் தூக்கமே கிடையாதுடா அப்படின்றார் இல்லையா. விண்ணும் மண்ணும் விரிந்து கொண்டும் வீட்டில் நடப்பவளே விதியை சுமப்பவளே விளக்கில் சிரிப்பவளே என்று அவளை நம்ம பாட தோன்றுகிறது.
அந்த பெண்ணாய் பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கம் இல்லை, என்னறிய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்குங்கிறது அந்த இது. ஐயா சொல்லுங்க ஐயா, காலம் இது காலம். அதாவது இந்த கான்செப்ட், இந்த பொண்ணு ஒரு பெண்ணுக்கு தூக்கம் யாராலையும் நினைக்க முடியாது. 2 தடவை தான் தூக்கம். இப்போ நல்லா தூங்கிடும், அப்புறம் ஒரு லாஸ்ட் டே தான். இதுக்கு நடுவில் உனக்கு தூக்கம் இல்லை அப்படின்ற ஏன் தூக்கம் இல்லைங்கிறது எக்ஸ்பிளனேஷன் எந்த கவி சொல்லியிருக்கா? ஒரு கவியும் சொல்லலை. அவர் சிருங்கார ரசம் அதை எழுதுறதுலேயும் மகா கெட்டிக்காரர். அதாவது அவர் கெட்டிக்காரன்னு சொல்ல முடியும். அவரை வீணை இல்லாத சரஸ்வதின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய இது நிஜமாவே வீணை இல்லாத சரஸ்வதி. ஐ எம் ஸோ ஹாப்பி. அதாவது we are all I mean we must all feel happy. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு கவிஞர் இருந்த காலத்தில் நாமளும் இருந்தோமே. அவர் எழுதின படைப்புகளெல்லாம் படித்து ரசிக்கிறதுக்கு புத்தி இருந்ததே அப்படின்னு. அவர் படைப்பு கிட்டத்தட்ட 7-8 வால்யூம் வந்திருக்கு. அவர் காந்தி கண்ணதாசன் பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காரு. யார் அதிர்ஷ்டம் இருக்கோ அதை வாங்கி படிங்க. ஒரு புஸ்தகமாவது வாங்கி பாருங்க. பெரிய இது இல்லை. தமிழ்லாம் அப்படி ஒன்றும் கொடுமையான தமிழ் கிடையாது. பூழிவன் காணம் நின்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா என்று ஏம்பினன் மன்னன் என்றார். அதெல்லாம் கிடையாதுங்க, ஈஸியாக இருக்கும். தாழிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவன் காணம் நின்னி. கம்பனுடைய வேகம் அதெல்லாம். சிரித்தது செங்கட்சியம்னு எழுதினான் இல்லையா கம்பன். சேப்பா இருக்க கண்ணு, ஆனால் சிரிக்கிறது நாங்கிறான். நரசிம்ம அவதாரத்தை பற்றி எழுதுறப்போ போன வாரம் தான் நரசிம்ம ஜெயந்தி ஆயிருக்கு. சிரித்தது செங்கட்சியம். தமிழ நன்னா கத்துக்கோங்க, நன்னா படிங்கோ, விட்டுடாதீங்கோ. எல்லாம் ஆங்கிலம் ஹிந்தி எல்லாம் இருக்கட்டும். ஹிந்தி இல்லைன்னா வழக்கே போக முடியாது, ஆங்கிலம் இல்லைன்னா குளோபலாக போக முடியாது. அதெல்லாம் சொன்னாலாம் வேணும். ஏன் நம்ம பிறந்தது தமிழனா தானே பிறந்திருக்கோம், ஏன் அதை கொஞ்சம் விடணும்? ஏன் நீங்கள் ஏன் கேட்டேன்னா, பெரிய தங்க களஞ்சியம் இல்லை, வைரக்களஞ்சியம் மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் இருக்கு. தமிழ் அது பெருமை, அந்த மொழியை பெருமை. தமிழ் பேசிட்டு பாலிடிக்ஸ் பண்ண அதெல்லாம் அவசியம் இல்லை. அது வேணா அரசியல் சமாச்சாரங்கள் வேற, நமக்கு வேண்டாம். தமிழ் எப்பேற்பட்ட மகான்கள்லாம் இருந்துட்டு போயிருக்காது. அதெல்லாம் அந்த தமிழை காப்பாற்றி கொடுத்த ஓவே சுவாமிநாத ஐயர், பின்னால் வந்த பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், ராகவையங்கார், எத்தனை பேர். கடைசியில் இன்னைக்கு பாடல் சொல்லலைன்னா பாரதிதாசன் வரைக்கும் வந்தாச்சு. பாரதிக்கு பின்னால், அதுக்கு பின்னால் எல்லாம் ஒரே ஆள் நிற்கிறவர் கண்ணதாசன் ஒருத்தர் தான். அந்த மாதிரி ஒரு பெரிய பரம்பரை. ஆதிசங்கரர் பரம்பரை சிங்கேரி ஜெகத்குரு, காமகோடி பீடம் சொல்லப்போல கடைசியில் இப்போ நிற்கிறது கண்ணதாசன் அவர்கள். காரைக்குடி சொல்லும் தந்த முத்தையா என்ற கண்ணதாசன் அவர்கள். இதனுடைய இமேஜினேஷன் என்னால் நினைச்சே பார்க்க முடியுது. டெப்த் ஆஃப் இஸ் இமேஜினேஷன். அது பாடுறதை விட வார்த்தைகளை படிச்சுட்டா கூட போறோம். நீங்களே படிங்க, ரொம்ப நல்லா படிக்கிறேன். ஐயோ ராமர், படிங்க. 4 வயதான பின்னே பள்ளி விளையாடல். ஆமா. நாள் முழுதும் பாடச் சொல்லும் தெள்ளு தமிழ் பாடல். 12 வயது வந்தால் கண்ணுறக்கம் இல்லையடி. ஐயோ. 7 மொழிகளுடன் போராடச் சொல்லும்படி தீராத தொல்லையடி. எவ்வளவு தூரம் வெறுப்பு பாருங்க ஸ்கூல் காலேஜ்னா அவருக்கு. 7 மொழிகளுடன் போராடச் சொல்லும்படி தீராத தொல்லையடி. மாறும் கன்னிமனம் மாறும். இன்னும் அழகா வச்சிருக்காரு பாருங்க. திடீர்னு ஒரு மாற்றம் வருகிறது. மாறும் கன்னிமனம் மாறும், கண்ணன் முகம் தேடும், ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பதேது. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம மணியாவுக்கு ரொம்ப ஆப்த ஒரு சீடரா சொல்லலாம் நம்முடைய வாவேசுவ இல்லையா? ரொம்ப நாள் வாவேசு ஒரு பல்லவி சொன்னார், உறக்கமில்லா இரவுகள். அடுத்த வரி இரக்கமில்லா உறவுகள்னர். உறக்கமில்லா இரவுகள்ட்டு அடுத்த வரி இரக்கமில்லா உறவுகள்னர். மாறும் கன்னிமனம் மாறும், கண்ணன் முகம் தேடும், ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பதேது. தான் நினைத்த காதலனை சேர வரும்போது தந்தை அதை மறுத்து விட்டால் கண்ணுறக்கம் ஏது. மாலையிட்ட தலைவன் சேலை தொடும் போது மங்கையரின் தேன் நிலவில் கண்ணுறக்கம் ஏது. அங்கும் தூங்க முடியாது, துன்பத்துல மட்டும் இல்ல இன்பத்திலையும் தூங்க முடியாதுங்கிறத சொல்றார். மாலையிட்ட தலைவன் சேலை தொடும் போது மங்கையரின் தேன் நிலவில் கண்ணுறக்கம் ஏது.
ஐயிரண்டு திங்களிலும் பிள்ளை பெறும் போதும் அன்னை என்று வந்த பின்னும் கண்ணுறக்கம் போகும். கை நடுங்கி கண்மறைக்கும் காலம் வந்து சேரும், காணாத தூக்கம் எல்லாம் தானாக சேரும். ஐயோ அது என்ன அழகா வச்சிருப்ப அந்த நெடிலங்க. கை நடுங்கி கண்மறைக்கும் காலம் வந்து சேரும், காணாத தூக்கம் எல்லாம் தானாக சேரும் அப்படின்னாரு. அருமையான ஒரு இது அப்படி படிச்சா தான் கௌரவம். பாடிட்டா மியூசிக் இழுத்துடும். அது வந்து பிக்டோரியல் லெவலில் வச்சு அதை கொஞ்சம் இது பண்ணா ஸ்டில் இதனுடைய டெப்த்து ஆடியன்ஸை போய் சேரலை. தமிழ் படித்தா வேணாம் தானே, படித்தானே கீழே தலை சுற்றி விழுந்துடுவான். இப்படி கூட சொல்ல முடியுமா தமிழில் அப்படின்னு? நோபடி ஹேஸ் செட் இட். யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர், யாரை வேணா வச்சுக்கோங்க. கம்பன் கூட சொல்லலை சார், வள்ளுவரும் சொல்லலை. அதெல்லாம் இட் வாஸ் லெஃப்ட் ஃபார் கண்ணதாசன் டு சேன்னு நினைக்கிறேன் நான். இவர் நீ சொல்லுடா அப்படின்னு விட்டுட்டா போல. காதலை பற்றி சொல்றேன்னா கண்ணதாசனுக்கு பற்றி யாருமே சொல்ல முடியாது. இப்போ அடுத்த இன்ஸ்டன்ஸ் அதுக்கு வந்துடலாம். அம்பிகாபதி படம் எங்க ஒரே ஒரு நிமிஷம். மாறும் கன்னிமனம் மாறும் போது கண்ணதாசன் பாடல்கள் தெரிந்தவர்களால அதுக்கு இன்னொன்று, அதுக்கு அனுசரணையா விளக்கமா ஒரு வரி இருக்கும். அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்கள் அனுபவம் புதுமை இல்லாத பொல்லாத எண்ணங்களே அப்படி போடுன்றேன் அனுபவம் புதுமை அவரிடம் கண்டே. எதனால அனுபவம் புதுமைன்னு சொன்னா அதுதான் காதலினுடைய அழகே. அது எத்தனை நாள் ஆனாலும் புதுமை தான் இல்லையா? ஒரு குழந்தையின் கண்ணக்கதுப்பு போல, ஒரு மலரினுடைய நினைப்பு போல, ஒரு நல்ல கவிதையினுடைய நினைவு கூறுதல் போல காதல் எப்பொழுதும் புதுமை. ஆனால் அனுபவம் புதுமை தான். சாப்பாடு மாதிரி, நேற்றுக்கு பசிச்சது நல்லா சாப்பிட்டோம், திரும்ப பசிக்கும் போது சாப்பிடும்போது அந்த சாப்பாடு புதுசா தானே இருக்கு. அந்த அனுபவம் புதுமை. சாப்பாட்டுக்கே அது புதுமையா இருந்துச்சுன்னா காதல் படுத்தும் பாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா வந்து இன்னொரு பாட்டு இப்போ நமக்கு சொல்லுங்க. இந்த கான்டெக்ட்ல அவரோட ஒருத்தி ஒருவனை நினைந்து விட்டால் அந்த ஒருவருக்கு பெயர் என்ன? காதல். காதல். அது பின்னால் இன்னொரு இடத்துல வருது, அந்த சிச்சுவேஷனோட சொல்றேன். அதாவது அது என்ன படம் அது ரமணன்? இது ஒருத்தி ஒருவன். இல்ல 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 இல்ல, இது சாரதா. சாரதா இல்ல, அது கரெக்ட். இப்போ சந்தித்த வேளையில் முத்துகாவம். ஆமா, நீங்க வந்து பாசி படர்ந்த தடாகம் கவிஞர் முத்துக்கூத்தனை பத்தி சொல்றதா இருந்தீங்க. இதை முடிச்சுட்டு சொல்லிவிடுறேன். சொல்லு. நீங்க அம்பிகாபதி கண்ணிலே இருப்பது. அதான் கண்ணிலே. இது வந்து இது வந்து ராமநாதருடைய இருந்து தபேலா வாச்ச பைரவன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னது என்கிட்ட, ராமநாதர் படத்துக்கு உட்காந்துருக்கார் காலையில் 9 மணிக்கு. பாட்டு எழுத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கார். எல்லாம் ஆச்சு, டைரக்டர் வந்து உட்காந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அமராவதி காதலை பற்றி பாடுறான், அதை பற்றி எழுதணும் அப்படின்னு கேட்டேன். இன்னும் என்ன பண்ணார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துண்டு அப்படி போட்டுட்டார். கவிஞரை கூப்பிடுங்க, வேற யாரையும் கூப்பிடாதுங்க, வேற யாரையும் எழுத முடியாது, கண்ணதாசனை கூப்பிடுங்கன்ட்டார். எழுந்துட்டார். போயிட்டு வரேன், இன்னும் போயிட்டு 9:20 9:25 போயாச்சு அவர். இவராம டே என்னடா பண்ணுறது, கவிஞரை கூப்பிடு, யாரா கூப்பிடுறதுன்னு ஏதோ பெரிய ப்ராப்ளம். அப்புறம் ஒரு மாதிரி மேனேஜர் பண்ணி கண்ணதாசன் விட்டு கோத்தர் போய் அவர் காலில் கையில் விழுந்து, ஏன்னா அவருடைய அண்ணாப்பருடைய ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன், அது ஏஎல் சீனிவாசனுடைய ப்ரொடக்ஷன். அவள் 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துக்க மாட்டான், ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகம். அச்சா அதில் பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, நான் சொல்கிறேன். அச்சா அப்போ என்னாச்சு, அப்புறம் ஒருத்தர் போய் கன்வின்ஸ் பண்ணார் அவரை. சார், நீங்கள் சினிமாவில் பாட்டு எழுதுகிற கவிஞர், ஒரு ப்ரொடியூசர் அங்கேருந்து கூப்பிடுறா, இங்கே வந்து நான் தம்பி அவர் அண்ணா, இதெல்லாம் படாது, இங்கே ஒர்க்கும் நடக்கணும். அங்கே மியூசிக் டைரக்டர் காத்துன்னு இருக்கார், 2 மணி நேரம் உட்காந்துன்னு இருக்கார், ராமநாதர் இருக்கார், காத்துன்னு இருக்கா, டைரக்டரும் காத்துன்னு இருக்கா, கவிஞர் வரட்டும் அப்படின்னு, யாராவது ஒருத்தர் வரணுமேன்னு இன்விடேஷன் வந்திருக்கு. உங்கள் அண்ணா ஒன்றுமே சொல்லலை, கூப்பிடாதே வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் வாங்க, உங்கள் அண்ணனெல்லாம் பார்க்க வேண்டாம், வந்து அப்படி சொல்கிறீங்களா, சரி அப்படின்னு. அப்புறம் வந்து சிச்சுவேஷனை சொல்கிறேன். சிச்சுவேஷன் சொன்ன உடனே அங்கே அப்போ அவரோட கூட தமிழ் அன்பன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் கூட போய் எழுதிட்டுருப்பார். அவர் அந்த பாட்டை எழுதுகிறார். அந்த பாட்டு இதில் இருக்கு இல்லையா?
அருணாச்சலா. இந்த பாட்டு 8 நிமிஷமோ 7 நிமிஷத்தையோ சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப டிலே, ரொம்ப தாமசமாக எழுதிவிட்டார் கண்ணதாசன் அப்படின்னா 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அப்படி நேர்மாறு கல்யாண சுந்தரம் 2 நாள் கூட ஆகும். சுச்சுவேஷன் சொல்லியாச்சுன்னா நேராக போய் ஒரு பேட் இருக்கும், அது கூட பேப்பர் பேனாலாம் இருக்கும், கையில் ஒரு 3-4 பேனாலாம் இருக்கும். பார்க்கில் போய் உட்காந்துருவார், ஏதாவது ஒரு பார்க், ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு தூங்காதே தம்பி தூங்காது, அப்புறம் போட்டது தானே. இன்னும் எளிமையான வார்த்தை, கண்ணதாசனை விட எளிமையான வார்த்தை. காடு விளைஞ்சனா மச்சான் நமக்கு கைங்காலம் தானே மிச்சம்னு எழுதினவான். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம். இதெல்லாம் அவருடைய கான்ட்ரிபியூஷன். அவர் அப்பேற்பட்ட ஜீவா சொன்னார், கம்யூனிஸ்ட் லீடர் ஜீவா இருந்தார். அவர் ரொம்ப சின்ன வயசில் செத்து போயிட்டார் பட்டுக்கோட்டை. ஸ்மசானத்தில் சொல்கிறார், நாம் 2வது பாரதியை இழந்து விட்டோம் அப்படின்னார். ஜீவா சொன்ன வார்த்தை, நான் போயிருந்தேங்க, அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப மனசில் உறுத்தினது. கண்ணதாசன் எழுதின பாட்டு அம்பிகாவதிக்கு, கமராவதி பானுமதி அம்மா பாடுற இந்த பாட்டை, என்ன ஒரு அப்டிராக்ட், அதை எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு பாருங்க. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணீளமானே, காவியமோ ஓவியமோ கண்ணீளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கண்ணீளமானே, வண்டு வந்ததெப்படியோ கண்ணீளமானே, அன்னநடை பின்னுவதேன் கண்ணீளமானே, யார் விழிகள் பட்டனவோ கண்ணீளமானே, சின்ன இடை மின்னலெல்லாம் கண்ணீளமானே, தென்றல் தந்த சீதனமோ. என்ன பாட்டு சார், பாருங்க, இது ரொம்ப அழகு இல்ல. வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே, வண்டு வந்தது. முதல்ல இந்த பாட்டு பாரதியாருடைய பாதிப்பு. காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, அது கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே. அப்புறம் வச்சாம் பாருங்க, அதான் மகாகவி. நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமானேன்னா அந்த இன்ஸ்பிரேஷன். ஒரு கவிஞன் நல்ல கவிஞனா இருப்பதற்கு காரணம், அவனுக்கு முன்பு இருக்கின்ற ஒரு மகா கவிஞனுடைய தோளிலே ஏறி அமர்ந்து கொண்டு உலகத்தை பார்ப்பதனால் என்று என்னுடைய தமிழாசிரியர் சொல்லிக் கொடுப்பார். அது மாதிரி கண்ணதாசன் பாரதியினுடைய தோளிலே ஏறி அமர்ந்து உலகத்தை பார்க்கிறான். பாரதியோ கம்பன் வள்ளுவன் என்ற 2 அம்மா வழித்தாத்தா அப்பா வழித்தாத்தா இருக்குல்ல, 2 பாட்டங்களுடைய தோள்களிலும் ஏறி நின்று இந்த உலகத்தை பார்த்தான் என்று சொல்வார். பாரதியை பற்றி கண்ணதாசன் சொல்றப்போ நேரில் என்கிட்டே சொல்லியிருக்காரு, எல்லா கவிஞர்களும் சொல் குற்றத்தில் மாட்டின்ட்டாங்க சார். மணி, சொல் குற்றம் இல்லாத ஒரு கவிஞன் பாரதி ஒருத்தர் தான். அவர் சொன்னது அப்படியே எடுத்துக்கொண்டது. எனக்கு அது என்னன்னு புரியல. கட்டாயம் அருமையான இல்ல, அவர் கம்பராமாயணம் கரைச்சு குடிச்சு வர, அதெல்லாம் சந்தேகம் இல்லை. சொல் குற்றம் அந்த பிழை இல்லாத ஒரு கவிஞர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி தான். சொல் புதிது, பொருள் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவகவிதை அப்படின்னு பாரதியாரே சொல்லுவார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். அவ்வளவுதான், ஒகாபுலரியில வருது இல்ல கவிதை. கண்ணிலே இருப்பதென்னு கார்குழலை ஏன் வளர்த்தாய் கண்ணியிளமானே, காளையரை கட்டுதற்கோ கண்ணியிளமானே, பார்வையிலே நோய் கொடுத்தாய் கண்ணியிளமானே, பக்கம் தீர்த்து வைப்பாய் கண்ணியிளமா. கண்ணியிளமானே முழுக்க காமன், நடுவில் வரக்கூடிய 2 வார்த்தை எல்லாமே டைனமிட். இந்த வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே, வண்டு வந்து மொய்ப்பதென்ன அப்படியே காளிதாசன் நமக்கு காட்சி அளிக்கிறார். காளிதாசன் ஒரு கவிதையில் சொல்றாரு பர்வீன், தாமரை போல் முகம் இருக்க, குவளை போல் கண்ணிருக்க, மலருக்குள் மலர் வந்த மர்மம் என் மனதுக்குள்ளே தீரவில்லை இன்னும். அது ஒண்ணு. அதே மாதிரி சரசிஜமனு வித்தம் சைவலேனாபிதர்மம் மகிழம பிகிமாம்சோகோ லக்ஷ்மீம் தனோதி கிரீவா பங்காபிராமம் அனுபததி சந்தனே பத்த திருஷ்டிக்கு பஷாத்தேன பிரவிசித்த. மறந்து போச்சு, சொல்லுங்க. அன்னநடை பின்னுவதேன் கன்னி இளமானேங்கிறான். அதாவது நேற்று வரைக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருந்த அந்த பொண்ணு. அந்த வயது காதல் நினைவு வரும்போது இப்படி நடக்கும். இந்த பொண்ணு பார்த்துருக்கீங்களா? இப்படி போக
நான் பார்த்துருக்கேன், இப்பவும் பார்க்குறேன்னு வைங்க. இப்படி போகும், அந்த மனத்துல மாற்றம் வரும்பொழுது இப்படிதானே நடந்து போகணும், இப்படி நடக்கும். அதான் அண்ணனடை பின்னுவதேன்னா என்ன அழகா வச்சாரு பாருங்க. இன்னும் பாருங்க எங்க வர்றாரு, சின்ன இடை மின்னலெல்லாம் கன்னி இளமானே தென்றல் தந்த சீதனமோ கன்னி இளமானே அப்படிங்கிறார். தென்றல் மின்னலை அசைக்கிறதுங்கிற ஒரு கற்பனை ஒப்பற்ற கற்பனையாக இருக்கிறது. அதே மாதிரி பார்வையிலே நோய் கொடுத்தாய் கன்னி இளமானே பக்கம் வந்து தீர்த்து வைப்பாய் கன்னி இளமானே. வள்ளுவர் இரு நோக்கு அவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அந்நோய் மருந்து. ரெண்டு பார்வை வச்சிருக்காளாம். அவளுடைய உன் கண்ணா மையுண்ட கண்பாங்க, நான் அப்படி வச்சுக்கிறதுல உயிர் உண்ட கண்பேன். இரண்டு பார்வைகள் அவளுடைய கண்ணிலே இருக்கான். ஒன்னு பார்த்த மாத்திரத்தில் நாம் நோயால் தாக்கப்படுகிறோமா, அடுத்து இன்னொரு பார்வை பார்த்தால்தான் அந்த நோய் தீருமா. அதான் தெளிய வச்சு அடிக்கிறது முடியுங்கல்ல, அது மாதிரி முதல்ல தாக்கணும் அப்புறம் தெளிய வச்சு அடிக்கணும். அது மாதிரி இத கவிஞர் மீரான் இருந்தார் சிவகங்கையில், உங்களுக்கு தெரியும் தானே, பாலாவுக்கு தெரியும். கவிஞர் மீரா அவர் ஒரு முறை நீ என்னை பார்த்தாய் என் உள்ளத்தில் முள் தைத்து விட்டது, முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை என்னை பார் அப்படின்னு எழுதுவார் ஒரு புது கவிதையில். அது மாதிரி ஒரு நோக்கு அவள் உண்கண் உண்டு, ஒன்று நோய் நோக்கு இன்னொன்று நோய்க்கு மருந்து. இன்னும் ஒரு பாட்டு நேரம் ஆயிட்டு இருந்தாலும் இந்த பாட்டு பாடம் நான் வெளியில போனா மாதவன் ஸ்பின்னர் என்ன வழி மறிச்சிருவார். ஏன்னா எப்படி இருக்கார் மணி ஐயா, பாட்டும் அவர்தான், பாவமும் அவர்தான், பேச்சும் அவர்தான், பெருமையும் அவர்தான். பாடுங்கண்ணா. என்னுடைய கர்நாடக சங்கீதமும் சினிமா அந்த நிகழ்ச்சி சுமார் மினிமம் 3 hours to 4 hours ஆகும். ரொம்ப ஹார்மோனியம் பக்கவாத்தியங்கள், ஒரு தபேலா ஹார்மோனியம், அவ்வளோதான், வேற ஒன்று இருக்காது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த பாட்டு கடைசியில் பாடக்கூடிய பாட்டு ஒன்றும் சித்தமெல்லாம் சிவமயம் இருக்கும், இல்லைன்னா இப்போ பாடக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு இப்போ பாடுறதுல கண்ணதாசன் ஒரு குவாண்டம் பிசிசிஸ்ட் மாதிரி, பார்ட்டிகல் பிசிசிஸ்ட். என்ன கேட்டேன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அணு வரைக்கும் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த அணுக்குள்ள உள்ள போறான், சபாட்டமிஸ்ட்னு பேர்லாம் நிறைய பேர் இருக்கா. அதில் ரொம்ப லீடிங் ஹெய்சன்பர்க், பெர்னர் ஹெய்சன்பர்க், ஃப்ரிட்ஜாஃப் கேப்ரா, டிராக், இல்லை நிறைய இருக்கா. ஆட்டத்துக்குள்ளே போனோம்னா இல்லை புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் இருக்குது. அப்புறம் நியூட்ரானுக்குள்ளே போனோம்னா குவார்க்ஸ் இருக்குது, அது நிறைய இருக்குது. அது பெரிய சப்ஜெக்ட். அதை வச்சுட்டு ராமநாமாவை ப்ரூவ் பண்ணலாம். நாம் தியாகராஜ சுவாமி பாட்டிலுக்கு அதுக்கெல்லாம் கொண்டு அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். ஸோ ஒரு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்னால அந்த சின்ன அந்த சப்பாட்டம் கூட இருக்கக்கூடிய சின்னது எவ்வளோ கண்ணில் பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப், ஆர்டினரி மைக்ரோஸ்கோப்லேயே கண்ணில் விழாத. ஸோ எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப லேசாக தெரியுது. பார்க்குறப்போ அது சின்ன புள்ளி மாதிரி தெரியுது. பார்த்துட்டே இருக்கிறப்ப அது அலை மாறி விடுறதா. அது எப்படி சார் மாறணும்? பிகாஸ் யுவர் கான்ஷியஸ்னஸ் அஃபெக்ட்ஸ் இட்டுங்க. உன்னுடைய சித்தம் இந்த கண்ணாடி மூலமாக அதை அஃபெக்ட் பண்ணுறது. அதனால பார்ட்டிக்கிள், அது என்ன பார்ட்டிக்கிள் வேவ் ஆகிடுறது. அது பேர் என்ன சொல்றதுன்னா பார்ட்டிக்கிளும் இல்லை வேவ் இல்லைன்னா என்ன சொல்றது, வேவிக்கள்னு சொன்னாரு. பிசிக்ஸ் டேர்ம், பார்ட்டிகல் பிசிக்ஸ் டேர்ம். இட்ஸ் a brilliant subject அது, பார்ட்டிகல் பிசிக்ஸ். ஸோ அங்கே இத்தினோண்டு டாட் ஒன்று இருக்குது, அது கண்ணில் புலப்படுறது. ஸோ அது பொருள். ஆனால் மூமெண்ட் இருக்கு அதில். எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, என்னிசை நின்றாலே அடங்கிடும் முறையை. வாஸ்தவம் தானே. அந்த ஊழிக்கூத்தன் காலம் நிறுத்தி விட்டான்னா ஃபினிஷ். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ, கூத்தும்
இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. இப்பதான் பார்க்கணும். அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே. அசையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே. எதிலும் இயங்கும் இயக்கம் நானே எதிலும் இயங்கும் இயக்கம் நானே. என் இசை நின்றாலே அடங்கிடும் உலகே. நான் அசைந்தால் அசையும் மகிழமில்லாமே அறிந்தால் அசையும் அகிலமில்லாமே. அறிவாய் மனிதாவும் ஆடவும் பெரிதா ஆலவயனோடு பாட வந்தவனின் பாடும் வாய இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே. இந்த பாடல் பாரதியாருடைய உந்துதல் என்று நம்ம சொல்லலாம். அண்டங்கள் யாவையும் ஆக்கியோன் யான், அவை பிழையாமே சுழற்றுவோன் யான், கண்ட பல் சக்தி கணமெல்லாம் நான், காரணமாகி கதித்துளோன் நான், நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான். நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞானச் சுடர்வானில் செல்லுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதற்சோதி நான் என்று பாடுகிறான். ஒரு பாட்டு பாடுங்க. இல்ல நீங்க தான் வரும். இது ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு முன்னால் கண்ணதாசன் ஒரு வாழ்த்துவோம். சித்திரை மாதத்து வானம் அதில் முத்து ரதங்கள் ஊறும், அந்த பத்தரை மாற்று தங்க கன்னத்தினில் 10 முத்தம் தடுமாறும், மனம் பாவம் என்று கரையேறும். அந்த பத்தரை மாற்று தங்க கன்னத்தினில் 10 முத்தம் தடுமாறும், மனம் பாவம் என்று கரையேறும். காதலில் 1000 ராகம் அது கண்ணின் முன்னே ஸ்ருதி மாறும், காதலில் 1000 ராகம் அது கண்ணின் முன்னே ஸ்ருதி மாறும், அதில் வேதனை ஆனந்தம் ஊடல் கூடல் அத்தனையும் சொன்ன நாதன், அதில் வேதனை ஆனந்தம் ஊடல் கூடல் அத்தனையும் சொன்ன நாதன், தமிழ் முத்தமிட்ட கண்ணதாசன் என்று நம்ம கண்ணதாசனை வாழ்த்துகிறோம். ஒரு முறை ஐயா சொன்ன ஒரு சிச்சுவேஷன், ஒரு ப்ரொடியூசர் பேரெல்லாம் வேண்டியதில்லை, கண்ணதாசன்ட்ட ஒரு சிச்சுவேஷனை சொல்லி 2 வரியில காதலை சொல்லணும், ஓமர் கயாம் மாதிரி, உனக்கு ஓமர் கயாம் தெரியுமான்னு. இது பெரியவங்க பேர்லாம் அனாவசியமாக சொல்லாத, இரு உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுன்னாரான். 2 வரியில சொல்லணும். சரி அப்படி போச்சான். அவர் சொல்லி காமிங்க, அது எனக்கு வீடியோ எடுக்காம போயிட்டேனேன்னு எப்படி வச்சாரான் கண்ணதாசன். மணி அப்படின்னாரான். தயார் ரெடி கவிஞரேன்னாரான். முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. அவ்வளவுதான். நான் நிஜமாவே என்ன பண்ண, பென்சிலையும் பேக்கையும் கீழே வச்சுட்டு எழுந்து அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ண. என்னையா அநியாயம் இது அப்படின்னு, தப்பு இருக்கு அதுல அப்படிங்க. அநியாயம் தான் உள்ள மாதிரியே. இல்ல இல்ல எப்படியா இல்லையா அது, என்ன ஒன்றும் பேச முடியல என்னால. அல்ல அதுல தமிழனுடைய இலக்கிய கிராமர் கூட, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்ட, அது கூட அதுல இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, காதல்லாம் எப்படி இருக்கும். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, ரொம்ப சத்தியம், ரொம்ப சத்தியம். சிந்திச்சிருந்தா வருமா, தந்து விட்டேன் என்னை. பினிஷ். ஐயா
சேர்வது வேறு இணைந்து செல்வது வேறு என்று இந்த பார்வைக்கு தெரிந்திருந்தால் படாத பாடுபடுவோமா? இல்லையா? சேர்வது வேறு இணைந்து செல்வது வேறு என்று இந்த பார்வைக்கு தெரிந்திருந்தால் படாத பாடுபடுவோமா? முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை படித்த பாடம் என்ன உன் கண்கள் காணவான பாலில் ஊறிய ஜாதி பூவை சூட துடிப்பதென்ன. பாலில் ஊறிய ஜாதி பூவை சூட துடிப்பதுன்னு அந்த பெண்ணை அவன்கிட்ட பாடுற மாதிரி இருக்கு. இதை விட ஒரு பெண்மை தன்னை வெளிப்படுத்த முடியுமா? எஃப்ரா நீ எடுப்பா, how can you have meன்றா? எப்படி நீ என்னை சூட முடியுங்கிற? பாரிஜாதத்தை நீ எடுத்து சூடுவது கஷ்டம். அது இது பாலில் ஊறிய ஜாதிப்பூ, அத்தனை பண்பிலும் குழைந்த பெண்மை அதனை வசப்படுத்த முடியுமா? பாலில் அவ்வளவு இருக்கு. அதுல பாட்டுக்களை சாதாரணமா பார்த்தாலும் ஈவன் டு ரிவைண்ட் மை செல்ஃப் என்ன இந்த மயிர்கூச்சல் சொல்லுவாங்க பாருங்க, ஹாரிபுலேஷன் அப்பப்போ நேர்றது. இவரோட பேசுறப்ப கூட இது சொல்றப்ப ஐ காட் தட் ஹாரிபுலேஷன். ஈவன் நவ் ஐ எம் கெட்டிங் இட். தட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி வெஹிமென்ஸ் ஆஃப் தி லாங்குவேஜ். வெஹிமென்ஸ் ஆஃப் தி லாங்குவேஜ். தமிழ் கருணாநிதி சொல்லுவார், தமிழ் தெறிக்க பாடணும். பாடுறதுன்னா நன்னா இருக்கணும், நன்னா கொசபசான்னு இருக்கக்கூடாது. இந்த எல்லா சேனல்ஸ்லையும் பார்த்தோம்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வரப்படாது. சொன்னோம்னா நம்ம தான் தப்பு பண்ற மாதிரி. அதே தான் அந்த விவேக் காமெடி மாதிரி தான். அதனால மதுரை திருநகர மதிர சிகரத்தோடு குரலும் உயர மறைகற்றவர் பதறப்பொறி சிதறியனாவங்கே மகரக்கொடியும் கொற்றவர் மணிபொன் முடியும் கட்டொடு மண்ணில் வீழ பொங்கிய மெனமங்கே. நல்லா சொல்லணும், நல்லா சொல்லணும். இந்த பாட்டில் இந்த பல்லவியில் பாருங்களேன், ஏன் அவரும் என்ன வயசு இருந்திருக்கும் இந்த வரிகள் அவர் கண்ணதாசன் நேரில் சொல்ல கேட்கும் பொழுது, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை. ஓஹோ, சிந்திப்பீங்களோ? சிந்திச்சா வருமோ காதல்? சொன்னால யோசனை பண்ணவே இல்லையே, பறிகொடுத்த பிறகுதான் தெரியும். இதைத்தான் கொத்தமங்கல சுப்பு அழகா சொல்லுவார் அவருடைய பாஷையிலே, வாயிருக்க கண் பேசும், கண்ணிருக்க மனம் பார்க்கும், மனசு பார்த்து முடிப்பதுதான் முடிவு, காதல் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கடி வடிவு. சிந்திக்க முடியுமா? சிந்தித்தால் அது காதலாகுமா? வியாபாரம் ஆயிடாது. அன்பல நான் உன்னை இதற்காக காதலிக்கிறேன், 2 MBA 3 கார், இப்படிலாம் வருமாங்க? ஒரு காரணம் கருதி வருவது அன்பாகுமா? அன்புதானே அனைத்துக்கும் காரணமாக அமையும். அன்பு மன்னிக்கும், அன்பு ஏற்றுக்கொள்ளும், அன்பு சொல்லை தாண்டி ஒருவனை புரிந்து கொள்ளும், ஒருத்தியை தெரிந்து கொள்ளும், தானே அன்பு. கடைசி பாட்டு என்னவா இருக்கும்? கடைசி பாட்டு நம்ம இருக்கணும்னா இவர் மாதிரி இருக்கணும். இவர் மாதிரி பாடலாம் முடியாது, நம்மால இவர் மாதிரி தகவல்கள் சொல்ல முடியாது, அப்படி இல்லை. ஆனா அந்த 83 வயதுல இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ வேறு எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு இருக்க. இன்னைக்கு இந்த வரி இவருக்கு பொருந்தது பர்வீன் இல்ல? இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ வேறு எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், தீமையெல்லாம் தொலைந்தியவோம் திரும்பி வாரான. அதுக்கு பொருத்தமாக இருக்கிறவர். அதனால இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். சரிதானா? சுதந்திரத்தை பற்றி சொல்லணுங்கிற கட்டம் எம்ஜிஆர் படாது. இது கப்பலில் எடுக்கிற நார்த்தன் மைசூரை தள்ளி இருக்கக்கூடிய கார்வார் பீச்சில் தான் எடுத்தது இந்த படம், ஷூட்டிங்லாம் பண்ணது. ஏன்னா கப்பலோட்டிய தமிழன் எடுத்து பிஆர் பந்துலு லாஸ் நிறைய ஆயிடுத்து இருக்கு. ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கோசரம் என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணியிருக்கிறப்போ எல்லாருமே சஜஸ்ட் பண்ணி நீங்கள் எம்ஜிஆரை பாருங்கன்னு சொல்லி ரொம்ப கிரேட் ஹெசிடேஷன் தான் அவர் போனார். எம்ஜிஆரை பார்த்து இந்த மாதிரி நஷ்டப்பட்டு விட்டேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதில் தான் 1001 வந்தது, பண்ணி தரேன் அப்படின்ட்டார். அதில் தான் ஜெயலலிதா ஃபஸ்ட்டு அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து 28 படம் நடிச்சிருக்காங்க ஜெயலலிதா.
இதெல்லாம் ஹிஸ்டரி. பேப்பரில் வந்திருக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியல, இருக்குமோன்னு தெரியல. 28 பிக்சர்ஸ் அவரோட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த படத்தில் தான் விஸ்வநாத ராமமூர்த்தி பிரிஞ்சா. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இணைஞ்சா, இங்கே விஸ்வநாத ராமமூர்த்தி பிரிஞ்சா. நான் கூட இருந்தவன் சார். இல்ல தப்பு இல்ல, அந்த இணைப்புக்கும் இந்த பிரிவுக்கும். ஆமா. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இந்த நடைய பார்த்தாடா, இந்த பக்கத்துல ஓஷன். நீங்க முழுக்க பாடணுமா இந்த பாட்டு? இந்த மாதிரி கீர்த்தனைகளெல்லாம் கேட்க மாட்டேங்க சார். ஒரு பைரவில் இந்த கீர்த்தனை பாடுங்க, தோடியில் இந்த கீர்த்தனை பாடுங்க. இது புரியுதே சார், நெஞ்ச நேரா தொடுதே உதவி இல்லாம. அதான் எங்க சக வித்வான்கள் கிட்டலாம் நான் பேசிக்கிறது என்ன கேட்டா, அமரதா ரகதி ஜய குமுதஹித பரிபூர்ண நகசுர சுரபூத ததி பዮ திவாச ஹரண சுந்தரதர வதன சுதாமயவச்சோ பிருந்த கோவிந்த சானந்தம சதாஜ சுவகரா நேக ஜகதானந்தகார் பாடுறோம். என்ன புரிஞ்சது? இப்போ மாடர்ன் ரேப் சாங் மாதிரி இல்லை இது. தமிழ்ல 4 பாட்டு பாடி தொலைங்களான்னு சொல்லிட்டு இருக்கேன். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, இந்த மாதிரி பாடுங்க, புரியும். வழிமறை தீருக்குதே மலை போல் மாடு படுதே, புரியும், ஜனங்களுக்கு புரியும். அப்பதான் நீ பாடுற அந்த ராகம் நோக்கம், அப்பதான் ஜனங்கள் வருவா கேட்கறது கச்சேரியில். ஏதோ புரியாத 5-6 பாட்டு இருந்தாலும் புரியுற பாட்டு 4 பாடுவார் அவர் அப்படின்னு வருவா. கடைசி வரைக்கும் இதையே போட்டு பிராணம் வாங்கினா யார் வரும்? இல்லை, இதை மொத்தம் கேட்கணும்னு ஒரு 10 பேர் இருப்பா. நீ தமிழ் பாட்டு பண்ண வெத்தலை சிவல் போட ஆரம்பிச்சுடுவா. தே டோன்ட் லைக் இட். அதாவது சுத்தமான கர்நாடக சங்கீத ரசிகன் அப்படிங்கிற ஒரு பாவம் அவளுக்கு. இவாளாலே கட்டுப்போச்சு கர்நாடக சங்கீதம். ஐயா, பாரதியார் இருந்தா அப்படியே உங்களை வாரி கட்டிட்டு இருப்பார். நான் என்ன பண்றது, நான் அந்த இடத்துல தான் அந்த மதுரை பிராண்ட் தான் அந்த ரெபல் நேச்சர் இருக்கு என்கிட்ட. நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் ஒன்று பண்ணிட்டு இந்த புத்திரப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. பாரதியார் அப்பவே எழுதுறார், இந்த சங்கீத விஷயம்ன்ற புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம். கோவிலுக்கு போ, கச்சேரிக்கு போ, திருவிழாவுக்கு போ, அதே வாதாபி கணபதி, அதே நகுமோமோ. ஐயோ ஐயோ, தமிழ் ரசிகர்கள் இரும்பு காது உடையவர்கள், தோல் காது உள்ள தேசத்தவர்கள் இந்த தொல்லையை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு எழுதுறாரு. யாரு? தியாகையர் என்றால் இடுப்புல துண்டு கட்டிட்டு நமஸ்காரம் பண்ற பாரதியார். நம்மால் பொருள் தெரியாம பாடுகிறார்கள். அப்புறம் 2 ரசம் தான், திரும்ப திரும்ப ஒரே ரசம் தான் இருக்கு, சிருங்காரம் தான் இருக்கு. வீர ரசம் வரணும் என்பதை சுட்டி காட்டும்போது அதை சொல்லுகிறார். அவங்க வந்து முழுக்க பாடினா தான் நம்மளை வெளியே விடுவாங்க சார் இந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு இருக்கு பார்க்கலாம். ஒரே வானிலை தான் அங்கேருந்து வந்தா தான் ஒரே வானிலை ஒரு நம்ம ஒரே இல்ல மன்னிச்சுக்கணும். சந்தியாவந்தனம் பண்றப்ப சொல்லி கொடுப்போம் குழந்தைகளுக்கு. அப்ப என்ன கேட்டாள்னா, ஆபோஹிஷ்ட மயோ புவக மயோ புவக இருவரை ஆபோஹிஷ்ட மயோ தான ஊர்ஜ திருப்பி 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 விட்டு போயிடும். யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லி கரெக்டா சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இங்க எத்தனை பொம்னாட்டில் உட்காந்துட்டு இருக்க, யாராவது ஒருத்தர் பால் பொங்கி ஸ்டவ்ல போகாம காய்ச்சல் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதே மாதிரி
பிளவுஸ் தைச்சு வந்தவொடனே கரெக்டாக தைச்சிருக்கான் டெய்லர்னு யாராவது சொல்லியிருக்காளா? என்னைக்காவது சொல்லியிருக்காளா? கழுத்தை பெருசு பண்ணிட்டான், கழுத்தை சின்னது பண்ணிட்டான், கையை குட்டி ஆக்கி ஏதோ ஒன்று. அதான் நியூனாதிக்தம்னு சொல்லுவா தர்ப்பணம் பண்றப்போ. அந்த மாதிரி ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். தோன்றும் போது தாய் இல்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, வாழும் போது பசி இல்லாமல் வாழ்வதில்லையே, போகும்போது வேறு பாதை போவதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதே அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே மண்ணிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பறவையை வச்சார் முதல்ல கண்ணதாசன். என்ன அழகு! அதோ அந்த பறவை அங்க ஃப்ரீடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டார். அங்க மாத்திரம் பார்க்காத கீழே போடுற சுதந்திரம் இருக்கடா, அலைகள் போல ஆட. நம்ம உள்ள போனோம்னா நிறைய பேசலாம் கண்ணதாசன் பாட்டில். அவர் அப்படி அப்படி இப்படி மைல் ஸ்டோன் மாதிரி வச்சுன்னு போட்டார். நடுவில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரலாங்க இருக்கு, நடவடி இருக்கு. யோஜனை பண்ணோம்னா நிறைய வரும். அது ஸோ தெய்வ கவிஞர் அவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நேச்சர்ஸ் ஃபுல்லஸ்ட் பிளாசம். சும்மா சொல்ல முடியாது. எத்தனை சமாச்சாரங்கள் ரொம்ப எவ்வளோ எழுதுறது. இப்போ ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி பாதிதான் முடிந்திருக்கிறது. மீண்டும் ஒரு நாள் இதே அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி தொடரும். அதற்கு முன்பாக மாணிக்க வீணை மாதங்கி தந்த மாணிக்க மணியார்க்கு வந்தனம். மனமெங்கும் அவர்கானம் மழை போல குளிர் தீண்டும் மாறாத குரலுக்கும் வந்தனம். காணிக்கையாகவே கரைகின்ற நம் நெஞ்சை கையிலே வைத்தேந்தி தந்தனம். கவிதைக்கும் பாட்டுக்கும் பறிபோகும் நெஞ்சமே கடவுளின் இடம் என்று கண்டனம். கவிதைக்கும் பாட்டுக்கும் பறிபோகும் நெஞ்சமே கடவுளின் இடம் என்று கண்டனம். இந்த கண்ணதாசன் நிகழ்ச்சி, அடுத்த நிகழ்ச்சி ஜூன் 27 நமக்கு ஒரு நல்விருந்தை வழங்க இருப்பவர் நம்முடைய அன்பு சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள். நில்லுங்க. இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவு. சொல்லுங்க சார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம். வந்தே மாதரம் என்போம், 1000 உண்டுங்கு சாதி, இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோம், தாயின் வயிற்றில் பிறந்தோம், நம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ. வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம்.